அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு அற்புதமான தருணத்தில் இந்த 21 நாள் அற்புதங்கள் நிகழ்ச்சியினுடைய அறிமுக நிகழ்ச்சி உன்னை உணர்ந்தால் அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியை மாடரேட் பண்றதுக்காக ஆர்வமாக முன்வந்த திருமதி புஷ்பா சகோதரி அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். இந்த ஞான சஞ்சீவன குருகுலமானது கடந்த 5 ஆண்டுகளாக பல்வேறு விதமான பயிற்சிகளை நாங்கள் மக்களிடையே கொண்டு போய் சேர்த்து கொண்டு வருகிறோம். இந்த பயிற்சியினுடைய சாராம்சத்தினுடைய விளைவாக இதுவரை இந்த ஞான சஞ்சீவனம் குருகுலமானது மே 1ஆம் தேதி 2019 முதல் இன்றைய தினம் வரை 497 விவாகரத்தை தவிர்த்திருக்கிறது. நம்ம மக்களிடையே இருக்கக்கூடிய பல்வேறு காரணங்களினால் இன்னைக்கு சமுதாயங்கள்ல இந்த கணவன் மனைவி இடையே இருக்கக்கூடிய சிக்கல்களில் ஏற்பட்டக்கூடிய விரிசல்களினால் விவாகரத்தை 497 விவாகரத்தை தவிர்த்திருக்கிறோம். இரண்டாவது, 9க்கும் மேற்பட்ட குடும்பங்கள், விவாகரத்து பெற்ற குடும்பங்கள் இன்னைக்கு மீண்டும் இணைந்து அவர்கள் ஒன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மூன்றாவது, 100க்கும் மேற்பட்ட குழந்தைகள், சிறார்களாக இருந்து தண்டிக்கப்பட்ட குழந்தைகள் இன்னைக்கு பெற்றோர்களோடு அவங்க மீண்டும் இணைந்து திருந்தி நல்லதொரு வாழ்க்கை பயணத்துக்குள்ள பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். 25க்கும் மேற்பட்ட கடனினால் பாதிக்கப்பட்டு தொழில்ல ஒரு வாய்ப்பை இழந்தவர்கள் மீண்டும் அவர்கள் தொழில ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி வாழ்க்கையை அற்புதமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இது ஞான சஞ்சீவன குருகுலத்தினுடைய கடந்த 5 ஆண்டுகளாக என்ன செய்தது அப்படிங்கிறதுக்கான ஒரு தொகுப்பு உங்களுடைய பார்வைக்கு வைக்கணுங்கிறதுக்காக இந்த ஒரு செய்தி. இப்ப அடுத்த ஒரு 35 நிமிடத்திலிருந்து ஒரு 40 நிமிடம் நாம் எதை பத்தி கலந்து கொள்ள போகிறோம், எதை பத்தி பகிர்ந்து கொள்ள போகிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஞான சஞ்சீவன குருகுலம் வேர்ல்ட் ஃபர்ஸ்ட் 4 AM ஆக்ஷன் கிளப் அப்படின்னு ஒண்ணு நடத்துறாங்க. நாம ஒவ்வொரு நாளும் மனிதர்களாகிய நாம ஒவ்வொரு நோக்கத்தை நோக்கி நம்ம பயணித்துக் கொண்டு இருக்கிறோம். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நோக்கத்தை நோக்கி பயணித்துக் கொண்டு இருக்கிறோம். சில பேருக்கு வேலை கிடைக்கணும்னு நோக்கம், சில பேருக்கு தொழில் துவங்கணும்னு நோக்கம், சில பேருக்கு செய்யற தொழில் மேம்படணும்னு நோக்கம், சில பேருக்கு வேலைக்கு போற இடத்துல வருமானம் சேலரி இன்க்ரீஸ் ஆகணும்னு நோக்கம், சில பேர்த்துக்கு வீடு கட்டணும்னு நோக்கம், சில பேர்த்துக்கு கார் வாங்கணும்னு நோக்கம், சில பேர்த்துக்கு குழந்தை இல்ல குழந்தை வேணும்னு நோக்கம். அப்ப ஏதோ ஒரு நோக்கம் ஒரு மனிதனை ஆட்படுத்தி கொண்டு போயிருக்கு. அந்த மாதிரி காலகட்டங்கள்ல நாம ஒவ்வொரு நாளும் ஒரு நோக்கத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கோம். அந்த வகையில இந்த வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் 4 AM ஆக்ஷன் கிளப் என்ன பண்ணுதுன்னா, நீங்க ஒரு நோக்கத்தை நோக்கி பயணிக்கும் போது அதை செயல் வடிவமாக்குவதற்கு நீங்க என்னெல்லாம் பண்ணணும். ஏன்னா உங்க மைண்ட் தான் எவ்ரிதிங். உங்களுடைய எண்ணம் தான் அந்த காரியத்தை நிறைவேற்ற செய்கிறது. உங்களுடைய மைண்டை நீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்க, உங்க தாட் எப்படி ஹேண்டில் பண்றீங்க, அதுதான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை கொண்டு வந்து சேர்த்துதுங்கிறத ஆதாரபூர்வமாக நிறைய டெஸ்டிமோனியல் மூலியமாக நம்ம நிறைய இங்க ரிசல்ட் எடுத்திருக்கோம். இந்த 5 ஆண்டுகளில் நம்மளோடு பயணித்தவர்கள் பல்வேறு விதமான ரிசல்ட்டை கொடுத்திருக்காங்க. அதனுடைய வகுப்பு ஒவ்வொரு மாதமும் அதிகாலை 4 மணிக்கு இந்த வகுப்பு நடந்து கொண்டு வருகிறது. அந்த வகுப்பு அக்டோபர் மாதத்தினுடைய வகுப்பு 3ஆம் தேதி துவங்குகிறது. அக்டோபர் 3ஆம் தேதி அதிகாலை 4 மணி வகுப்பு துவங்குகிறது. 3ஆம் தேதியிலிருந்து 21 டேஸ் இந்த வகுப்பு நடக்க இருக்கும். அந்த வகுப்பை பத்தின ஒரு அறிமுக வகுப்பு தான் இன்னைக்கு நீங்க பார்க்க இருக்கிறது. சோ இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, இந்த வகுப்புல நம்ம என்னெல்லாம் ஷேர் பண்ண போறோம், இதனுடைய அடிப்படை, இப்ப நம்மளுடைய மைண்டினுடைய பவர் என்ன, நம்ம மைண்ட் எவ்வளவு பவர்ஃபுல் ஆனது, நீங்க ஒரு காரியத்துல ஈடுபடுத்தி செயல்படுத்தும் பொழுது அதனுடைய ரிசல்ட் நீங்க எவ்வளவு ஆழமாக எடுக்க முடியுங்கிறத பத்தி நம்ம கொஞ்சம் தீவிரமா பேச போறோம். எங்களுடைய வேண்டுகோள், இது இலவச வகுப்பு அப்படின்னா கூட நாங்க கொஞ்சம் சீரியஸான கண்டென்ட்டை இதுக்குள்ள உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறோம். ஒவ்வொரு மாதமும் நாங்க அந்த நோக்கத்துல தான் அந்த வகுப்பு எடுக்கிறோம். இந்த வகுப்பு நீங்க அட்டன் பண்ணா கூட உங்களுக்கு கொஞ்சம் தெளிவு பிறக்கணுங்கிறது தான் எங்களுடைய நோக்கம். ஃபண்டமெண்டல் உங்களுக்கு ஏதாவது ஒரு பெனிஃபிட்டை ஏற்படுத்தணுங்கிறதா. அதனால நீங்க கொஞ்சம் கேமராவை ஆன் பண்ணி இந்த வகுப்பு அட்டன் பண்ணீங்கன்னா உங்களுடைய கவனம் சிதறாமல் இருப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது.
வாய்ப்பு இருக்கிறவங்க, மேபி பயணத்துல இல்லாதவங்க, வண்டி ஓட்டாதவங்க, நீங்க வந்து கொஞ்சம் கேமராவை ஆன் பண்ணி இந்த வகுப்பை நீங்க அட்டன் பண்ணலாம். சரி, இப்போ நாம ஒவ்வொரு இடத்துலயுமே நம்ம மைண்ட பத்தி சில விஷயங்களை நாம தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கு. நம்ம மைண்ட் பத்தி சில பேசிக்கலான விஷயங்களை நீங்க தெரிந்து கொள்ள வேண்டியது. இந்த மைண்டை பத்தி நீங்க தெரிந்து கொள்ள வேண்டியதுல ரொம்ப அடிப்படை நுட்பமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்பர் 1 பர்செப்ஷன். அதாவது பர்செப்ஷன் அவேர்னஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை. முடிஞ்சா பேப்பர் பேனா இருக்கிறவங்க இதை எழுதிக்கங்க. அது என்னது? பர்செப்ஷன் அவேர்னஸ். அதாவது நீங்க ஒரு விஷயத்த பார்க்கறீங்க, நீங்க பார்க்கிற கோணத்தில் உங்களுக்கு எந்த அளவுக்கு விழிப்புணர்வு இருக்கிறது. இப்போ உதாரணத்துக்கு நான் போட்டிருக்கிறது சட்டைன்னு சொல்லலாம், ஷர்ட்னு சொல்லலாம், அல்லது நூல்களுடைய தொகுப்புன்னு சொல்லலாம், அல்லது பஞ்சு நாள் ஆனதுன்னு சொல்லலாம், அல்லது பஞ்சுக்கு முன்னாடி இருந்த பட்டுப்பூச்சினால் ஆனதுன்னு சொல்லலாம். அப்போ இதனுடைய அடிப்படை என்ன? பட்டுல பூச்சியில இருந்து ஒரு நூல் வந்தது, அந்த பஞ்சு வந்தது, அந்த பஞ்சுல இருந்து நூல் வந்தது, நூல் இன்னைக்கு சட்டையா மாறி இருக்கு. அப்போ நீங்க ஒரு விஷயத்த பார்க்கிறீங்க, நீங்க பார்க்கறதுல இருக்கக்கூடிய உள்நோக்கு தன்மை என்ன, உண்மை என்ன அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதுக்கு பேரு பர்செப்ஷனல் அவேர்னஸ் அப்படின்னு. அப்ப நீங்க லைஃப்ல ஒரு விஷயத்தை நீங்க பார்க்கும்போது எந்த வகையான கோணத்துல நீங்க அதை பாக்குறீங்க? இப்ப உதாரணத்துக்கு எனக்கு இன்னைக்கு லாபம் இல்ல, நஷ்டம் ஆயிருச்சு, தொழில நான் ஏமாந்துட்டேன், என்னை யாரோ ஏமாத்திட்டாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நீங்க தொழில ஏமாந்துட்டீங்களா, யாரோ உங்களை ஏமாத்திட்டாங்களா, அல்லது நீங்க சிறப்பாக செயல்படுவதற்குண்டான அணுகுமுறையை நீங்க இன்னும் கத்துக்கலையா அப்படின்னு கேட்டா அதனுடைய அணுகுமுறை தான் நீங்க கத்துக்கல. அப்ப எனக்கு ராசி இல்ல, எனக்கு அதிர்ஷ்டம் இல்லையா, இல்ல நீங்க அதை செயல்படுத்தி அது ரிசல்ட்டா மாறதுக்கு உண்டான செயல்பாட்டை நீங்க இன்னும் செய்யலையா? அப்ப பர்செப்ஷனல் அவேர்னஸ் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, எந்த ஒரு பிரெயினுமே, நம்ம ஹியூமன் பிரெயின் என்ன பண்ணுதுன்னா 10 கம்பார்ட்மெண்ட் இருக்கு. நம்ம ஹியூமன் பிரெயின்ல ஒரு 10 டிஃப்ரெண்ட் கம்பார்ட்மெண்ட்ஸ். அதுல 2 கம்பார்ட்மெண்ட்டை பத்தி நீங்க டீட்டெயில்ல தெரிஞ்சுக்கணும். அதுல ஒண்ணு ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் அப்படின்னு ஒரு கம்பார்ட்மெண்ட். ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ், PREFRONTAL, ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ். ரெண்டாவது லிம்பிக் சிஸ்டம் அப்படின்னு 2வது கம்பார்ட்மெண்ட். இப்ப இந்த ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் என்ன பண்ணும்னா லாஜிக்கா திங்க் பண்ணும். உங்களுக்கு லைஃப்ல எது நடந்தாலும் அதை லாஜிக்கா திங்க் பண்ணும். நான் இதை ஏற்கனவே தெரிஞ்சிருக்கிறேனா, நான் இதை ஏற்கனவே கத்துக்கிட்டு இருக்கிறேனா, நான் இதை ஏற்கனவே படிச்சிருக்கிறேனா, நான் ஏற்கனவே பார்த்திருக்கிறேனா அப்படின்னு எந்த சம்பவம் நடந்தாலும் அதுல ஒரு லாஜிக்க திங்க் பண்ணும். அப்படி திங்க் பண்ணுச்சுன்னா ரேஷனல் திங்கிங்னு பேரு. அதுக்கு பேரு ரேஷனல் திங்கிங், லாஜிக்கல் திங்கிங்னு பேரு. அது வந்து ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ்னு உங்க பிரெயின் ஒண்ணு பண்ணுது. ரெண்டாவது லிம்பிக் சிஸ்டம் அப்படின்னா ஒரு உணர்வு ஒண்ணு வெளிப்படும். நீங்க ஒரு காரியத்தை செய்யும் போது ஒரு உணர்வு ஒண்ணு வெளிப்படும். இப்ப நல்லா கவனிங்க, நீங்க எந்த வேலையை செஞ்சீங்கனாலும் ஒண்ணு உங்களுடைய அறிவை பயன்படுத்தி செய்யறீங்க, இல்லைன்னா உங்களுடைய உணர்வை பயன்படுத்தி செய்யறீங்க. அறிவை பயன்படுத்தி உங்க இன்டெலிஜென்ஸை பயன்படுத்தி ஒரு காரியத்தை செஞ்சு வெற்றி பெறீங்க, இல்லைன்னா உங்களுடைய உங்க ஃபீலிங்ஸை நீங்க பயன்படுத்துறீங்க, உங்க எமோஷன்ஸை நீங்க ஹேண்டில் பண்றீங்க. இப்ப நீங்க வெறும் அறிவை மட்டுமும் பயன்படுத்தக்கூடாது, வெறும் உணர்வை மட்டும் பயன்படுத்தக்கூடாது. அறிவையும் உணர்வையும் இரண்டரை கலந்து உணர்வு அறிவு அப்படிங்கிற விஷயத்த நீங்க இங்க பயன்படுத்த வேண்டியது. அப்போ அறிவையும் உணர்வையும் ஈக்குவலா நீங்க பயன்படுத்த வேண்டியது இருக்கு. அப்ப வெறும் இன்டெலிஜென்டா மட்டும் இருந்தா பத்தாது, வெறும் இன்டலெக்சுவலா மட்டும் இருந்தா பத்தாது, வெறும் நீங்க எமோஷனல் ஹேண்டிலிங், எமோஷனலி பேலன்ஸா இருந்தா மட்டும் பத்தாது. நீங்க எமோஷனை பேலன்ஸ் பண்ற இன்டலெக்சுவலாக நீங்க இருக்கணும். அது உணர்வறிவு, தமிழ்ல வந்து உணர்வறிவு. இப்ப இந்த உணர்வறிவு எங்கிருந்து பிறக்குதுன்னு கேட்டீங்கன்னா, when you listen to your instinct, உங்களுடைய உள்ளுணர்வை கவனிக்கும் போது உள்ளுணர்வு தான் உணர்வறிவாக செயல்படுகிறது. அப்போ நீங்க ஒரு காரியத்தை செய்யும் போது உங்க ஆள் மனசை கேட்கறீங்க, ஆள் மனசை கேட்டு செயல்படுறீங்க, அது உள்ளுணர்வை கேட்டு செயல்படுறது. See, இந்த மைண்ட்ல வந்து there are 2 types. ஒன்னு வந்து கான்சியஸ் மைண்ட், இன்னொன்னு சப்கான்சியஸ் மைண்ட். எப்பவுமே கான்சியஸ் மைண்ட் சப்கான்சியஸ் மைண்ட்னு சொல்றதை விட இந்த சப்கான்சியஸ் மைண்டுக்கு இன்னொரு பேர் இருக்கு. அதுக்கு பேர் சூப்பர் கான்சியஸ் மைண்ட்னு பேரு. ஆக்சுவலி இட் இஸ் நாட் சப்கான்சியஸ் மைண்ட், சூப்பர் கான்சியஸ் மைண்டுங்க பேர். ஏன்னா இந்த சப்கான்சியஸ் மைண்ட்னு சொல்லக்கூடிய சூப்பர் கான்சியஸ் மைண்ட் உங்களை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும்னா அது உங்க சப்கான்சியஸ் மைண்டுக்கு தான் நல்லா தெரியும். நீங்க ஒண்ணு முடியும்னு நினைப்பீங்க, ஆனா உங்க ஆள் மனது முடியாதுன்னு சொல்லும்.
நீங்க உன்னை முடியாதுன்னு சொல்லுவீங்க, ஆனா உங்க ஆள் மனது முடியும்னு சொல்லும். அப்போ உங்களை விட உங்களை நல்லா புரிஞ்சுக்கிட்டது யாரு? உங்களுடைய மனசாட்சி. டே மனசாட்சி தொட்டு சொல்லுடா, சொல்றோமா? மனசாட்சிக்கு நேர்மையா இருடா அப்படின்னு நம்ம சொல்றோமா? அப்போ ஊருக்கெல்லாம் உண்மையா இருக்கிறத விட முதல்ல நம்ம மனசுக்கு நாம நேர்மையாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கு. இப்போ இந்த வகுப்புல இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன ஒரு லேர்னிங்க கொடுக்க போறேன்னா, இந்த பர்செப்ஷனல் அவேர்னஸ் உங்களுக்கு எவ்வளவு முக்கியம், இந்த பர்செப்ஷனல் அவேர்னஸ்க்கு இந்த ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸையும் லிம்பிக் சிஸ்டத்தையும் உணர்வறிவாக பயன்படுத்துவது எப்படி, அந்த உணர்வறிவாக நீங்கள் பயன்படுத்தும் போது நீங்க உங்களுடைய உள்ளுணர்வை கவனித்து செயல்படுவதற்கு அது எப்படி வழிவகுக்கிறது அப்படிங்கறத தான் இன்னைக்கு வகுப்புல நான் உங்களுக்கு ஒரு லேர்னிங்கா கொடுக்க போறேன். இப்போ இந்த உணர்வறிவை நீங்க உணர்றதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. இப்ப மீன் இருக்கு, நீங்க ஆத்துல தண்ணியில மீன் இருக்கு. இப்ப இந்த மீன் என்ன பண்ணுது, தான் எதை இறை என்று நினைத்ததோ அந்த இறையே வலைக்குள்ள போய் மாற்றுறதுக்கு காரணமாக இருக்கு. கரெக்டுங்களா? மீன் வந்து இறைன்னு நினைச்சுதான் போய் அதை பிடிக்குது. ஆனா அந்த இறைன்னு பிடிச்சது யாரோ ஒருத்தர் நெட்டு போட்டு அந்த நெட்டுக்குள்ள மாற்ற மாதிரி இறைய போட்டுட்டான். அப்ப இதுக்கு பேரு அறியாமைன்னு பேரு. அதாவது நான் நல்லதுன்னு நினைச்சு போனேன், ஆனா அதுவே என் வாழ்க்கையை அழியறதுக்கு காரணமாக இருக்குது. நல்ல நண்பன்னு நினைச்சு நான் பழகினேன், ஆனா அந்த நண்பன் என்னை முதுகுல குத்திட்டான், என்னை ஏமாத்திட்டான், எனக்கு துரோகம் பண்ணிட்டான். நான் நல்ல தொழில்னு நினைச்சு இறங்கினேன், ஆனா அந்த தொழில எனக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னுடைய அறியாமைனால எனக்கு நஷ்டம் ஏற்பட்டுச்சு. அப்போ எதை நீங்கள் சரி என்று நினைக்கிறீர்களோ, நீங்கள் சரி என்று நினைத்தது உங்களுடைய வாழ்வில் உங்களுக்கு சில பிரச்சனைகளை ஏற்படுத்தியது அப்படின்னா அதுக்கு பேரு அறியாமை அப்படின்னு பேரு. அப்ப அறியாமைனாலையும் நீங்க உங்களுடைய உள்ளுணர்வை கவனிக்காம போலாம். அந்த அறியாமை ஏன் ஏற்படுது? ஒண்ணு அறிவை மட்டுமே முழுமையாக நம்பி செயல்பட்டு இருந்தீங்கனாலும் அறியாமை தான். வெறும் உணர்வை நம்பி மட்டுமே நீங்க செயல்பட்டு இருந்தீங்கனாலும் அறியாமை தான். அறிவையும் உணர்வையும் இரண்டர கலந்து சரி விகிதத்தில் கலந்து உணர்வறிவை செயல்படுத்துகின்ற இந்த பர்செப்ஷனல் அவேர்னஸ்ங்கிறது செயல்படும் போது உங்களுடைய உள்ளுணர்வை கவனிக்கின்ற தன்மை உங்களுக்கு ஏற்படுகிறது. அதான் இங்க உண்மை. இப்போ இன்னொரு விஷயம் இருக்கு. மான் என்ன நினைக்குது, நான் மட்டும்தான் அழகா இருக்கிறேன் அப்படின்னு மான் நினைக்குது. நான் தான் அழகு, விலங்குலயே நான் தான் புள்ளிமான் தான் அழகுன்னு நினைக்குது. ஆனா ஒரு புலி பசியோட வந்து கண்ணு முன்னாடி நின்னுச்சுன்னா, நான் அழகா இருக்கிறேன்னு மான் வந்து புலி வந்து மானை விட்டுட்டு போயிருமா? கிடையாது. புலிக்கு விரையாகணும்னா அது அழகா இருந்தா என்ன, எப்படி இருந்தா என்ன, மான் வந்து உணவுனா உணவுதான். அப்போ மீன் வந்து இறைன்னு நினைச்சு போனதை நம்பி வலையில மாட்டுச்சு. மான் வந்து அழகுன்னு நினைச்சது இன்னொருத்தருக்கு பசிக்கு இரையாகும் போது இது ஆணவமாக பார்க்கப்படுகிறது. அப்ப மீன் அறியாமையில இருந்தது, மான் ஆணவத்துல இருந்தது. அப்ப ஆணவத்துல நீங்க ஒரு செயலை செஞ்சாலும் உள்ளுணர்வை நீங்க கவனிக்க முடியாது, உணர்வறிவை நீங்கள் செயல்படுத்த முடியாது. அறியாமையில இருந்தாலும் உள்ளுணர்வை கவனிக்க முடியாது, ஆணவத்துல இருந்தாலும் நீங்க உங்களுடைய உள்ளுணர்வை கவனிக்க முடியாது. மூணாவது எக்ஸாம்பிள், ஒரு தேள் இருக்கு. அந்த தேள் வந்து ஒருத்தரை போய் கொத்துது. அந்த தேளுக்கு தெரியுது நாம கொத்துனா அவன் நம்மளை கண்டிப்பான், அவன் வந்து நம்மளை வந்து அடிச்சு போட்டுருவான்னு தெரிஞ்சே இந்த தேளு போய் மாட்டிக்குது. இதுக்கு பேர் என்னங்க? அவசரம்னு பேர். அப்ப நீங்க ஒரு வேலைய அவசரத்துல செஞ்சீங்கன்னாலும் உள்ளுணர்வை கவனிக்க முடியாது. அப்போ ஒரு தனி மனிதன் புரிந்து கொள்ள வேண்டியது என்னங்க, நீங்க ஒரு காரியத்தை அறியாமையில செஞ்சீங்கனாலும் உள்ளுணர்வை கவனிக்க முடியாது, ஆணவத்துல செஞ்சீங்கனாலும் உள்ளுணர்வை கவனிக்க முடியாது, அவசரத்துல செஞ்சீங்கனாலும் உள்ளுணர்வை கவனிக்க முடியாது. அப்போ உங்க பிரெயின்ல இருக்கக்கூடிய ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ், ரேஷனல் திங்கிங், லாஜிக்கல் திங்கிங் ஆணவத்திலையும் வேலை செய்யாது, அறியாமையிலையும் வேலை செய்யாது, அவசரத்திலையும் வேலை செய்யாது, நிதானத்துலதான் வேலை செய்யும். அப்போ ஒரு காரியத்தை நிதானத்தோடு தெளிவோடு நுட்பமான அறிவை கற்றுக்கொள்ளுகின்ற சூழ்நிலையில் நீங்கள் செயல்படும் போதுதான் அந்த காரியத்தில் நீங்க ஜெயிக்க முடியும். அப்போ இன்னைக்கு சமீபத்துல வேர்ல்டு ஒலிம்பிக்ல செஸ்ல வந்து இந்தியா வந்து கோல்டு மெடல் வின் பண்ணுச்சு. அதுல பிரக்ஞானந்தா ஆகட்டும், குகேஷ் ஆகட்டும், அர்ஜுன் ஆகட்டும், வித்தியாசமான ஒரு பாயிண்ட் ஸ்கோர்ல நம்மளுடைய இந்திய அணி வந்து செஸ்ல வந்து ஒலிம்பியாட்ல வந்து கோல்டு மெடல் ஜெயிச்சது. அப்ப அதுல குகேஷ் கிட்ட ஒரு கேள்வி கேட்கறாங்க, இந்த வெற்றியை நீங்க எப்படி பார்க்கறீங்க?
இந்த வெற்றியை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்னு சொல்லி அந்த அந்த தம்பிகிட்ட கேட்கும்போது அவர் ஒரு ஆன்சர் பண்றாரு. நாங்க இந்த மேட்ச் விளையாடும் போது ஆரம்பத்துல இருந்தே ஒரு டீமா நாங்க வந்து ரொம்ப மோட்டிவேட்டடா இருந்தோம். ஏன்னா போன ஒலிம்பியாட்லயே நாங்க வந்து கோல்டு மெடல் வாங்க வேண்டியது. எல்லாருமே சரியான அவங்க வேலை செய்யும் போது நான் என்னுடைய ஒரு வின்னோ லூஸோ ஒரு இடத்துல நாங்க அந்த கோல்டு மெடலை நாங்க தவற விட்டுட்டோம். அப்ப நாங்க ஆரம்பத்துல இருந்தே கொஞ்சம் விழிப்புணர்வோட ஆரம்பத்துல இருந்தே நாங்க ரொம்ப ஒரு அவேர்னஸோட நாங்க அந்த கேமை பிளான் பண்ணோம். அதனால இந்த தடவை ஒரு கோல்டு மெடல் எங்களால ஈஸியா வின் பண்ண முடிஞ்சது அப்படின்னு அந்த குகேஷ் சொல்றாரு. see the பாயிண்ட்டுங்க. அதேதான் ஒரு 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 மால்சன் ஆகட்டும், அவர் வந்து வேர்ல்டு சாம்பியன். பிரக்ஞானந்தாவை பார்த்து நிறைய வியப்புல ஒரு விஷயங்களை அட்மையர் பண்றாங்க. இப்ப இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படின்னா, உங்க பிரெயின் இருக்கு இல்லையா, உங்க பிரெயின்ல இருக்கக்கூடிய ரேஷனல் திங்கிங்கும் லிம்பிக் சிஸ்டமும் அவசரத்திலையும் வேலை செய்யறது இல்ல, ஆணவத்திலையும் வேலை செய்யறது இல்ல, அறியாமையிலையும் வேலை செய்யறது இல்ல. அப்ப என்ன ஒரு குவாலிட்டியை நான் வளர்த்து கொள்வதனால, என்ன ஒரு விஷயத்த நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுனால, என்னுடைய அன்றாட வாழ்க்கையில நான் ஒரு விஷயத்த இயல்பாக வெல்ல முடியும் அப்படிங்கறதுதான் இங்க கேள்வி. அததான் இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு லேர்னிங்கா கொடுக்க போறேன். அப்போ இதுக்கு ஒரு உதாரணம் சொன்னா உங்களுக்கு புரியும். இப்போ ஒரு மரம் இருக்குங்க. இப்ப இந்த மரம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 டைமென்ஷன்ல வளருது. ஒண்ணு நிலத்துக்கு மேல வளருது, இன்னொன்னு நிலத்துக்கு கீழே வளருது. இப்ப நிலத்துக்கு மேல வளர்றது ஒரு டைமென்ஷன். அது என்ன பண்ணுது? சூரிய ஒளி எடுத்துக்குது, மண்ணுல இருந்து சக்தி எடுத்துக்குது, தண்ணியில இருந்து சக்தி எடுத்துக்குது. நிலத்துக்கு மேல வளருது, இலையெல்லாம் நல்ல பச்சை பசன்னு இருக்குது, காயை கொடுக்குது, கனியை கொடுக்குது, ஃப்ரூட்டை கொடுக்குது, பூவை கொடுக்குது. நல்ல பிரகாசமாக வெளிச்சமாக பிரகாசத்துல இருக்குது, சூரிய ஒளியோட இருக்குது. ஆனா நிலத்துக்கு கீழே இந்த மரம் வளரும் போது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இருட்டா இருக்குது. மண்ணுல வந்து நல்லா எதிர்த்துட்டு ஒரு ஒரு வேர் வந்து பிடிமானத்துக்காக வளருது. அப்ப நிலத்துக்கு மேல வளருது ரொம்ப பிரகாசமாக இருக்கிறது, நிலத்துக்கு கீழே வளருது கிராவிட்டி ஃபோர்ஸ்ல வளருது, இருட்டா இருக்கு. அந்த மாதிரிதான் ஒரு மனிதனுடைய லைஃப். சில பேர் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நம்ம வாழ்க்கை சொந்த வீடு இருந்து, சொந்த கார் இருந்து, நல்ல கையில பணம் இருந்து, சேமிப்பு நிறைய இருந்து, நம்ம குழந்தைகளை ஒரு இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல படிக்க வச்சு, நம்ம தேவைக்கு பணம் இருந்தா நம்ம வாழ்க்கை நல்ல வாழ்க்கைன்னு சொல்லி வெளிச்சத்துல இருந்தா நல்ல வாழ்க்கைன்னு நம்ம நினைக்கிறோம். அதுவே நமக்கு வந்து ஒரு இழப்பு ஏற்படுது, நம்ம வந்து இருட்டுல இருக்கிறோம், நம்ம அவமானமா இருக்கிறோம், கேவலப்படுறோம், இப்படி எல்லாம் இருந்ததுன்னா நம்ம வாழ்க்கை நல்லா இல்லைன்னு நினைக்கிறோம். அப்போ ஒரு மனிதனும் மரம் மாதிரியே 2 டைமென்ஷன்ல வளர்றாங்க. ஒண்ணு வெளிச்சத்துல கிடைக்கிறது, நமக்கு வந்து புகழுக்கோ ஆசைக்கோ பேராசைக்கோ நம்ம வளர்ச்சியை பார்க்கிறது. 2வது கிராஜுவலா ஆழமா இருட்டுல வளர்றது. அந்த இருட்டுல வளர்றதுன்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம சந்தித்த அவமானங்கள், கேவலங்கள், ஏளன பேச்சுகள், இது எல்லாம் தான் நமக்கு பண்புகளாக ஃபார்ம் ஆகுது. அப்போ ஒரு ஹியூமன் பிரெயின்ல நீங்க பொதுவா இந்த பாடி மாஸ் இண்டெக்ஸ்னு கேள்விப்பட்டிருக்கீங்க, BMI, பாடி மாஸ் இண்டெக்ஸ். அந்த மாதிரி நம்ம ஹியூமன் மைண்டுக்கும் HMI அப்படின்னு ஒண்ணு இருக்கு, ஹியூமன் மைண்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. there is a process called human mind index. உங்க சப்கான்சியஸ் மைண்ட்ல இருக்கக்கூடிய பதிவுகளும் உங்க கான்சியஸ் மைண்ட்ல இருக்கக்கூடிய பதிவுகளும் எவ்வளவு சிமிலரா இருக்குதோ அவ்வளவு தூரம் நீங்க ஒரு கோலை அச்சீவ் பண்ண முடியும்னு ஒரு உளவியல் ஆராய்ச்சி சொல்லுது. இப்ப உதாரணத்துக்கு என்னுடைய மேல் மனதுல நான் சொந்தமா வீடு வாங்கணும்னு நினைக்கிறேன், 1 கோடி மதிப்புள்ள வீட்டை நான் வாங்கணும்னு நினைக்கிறேன். ஆனா என்னுடைய சப்கான்சியஸ் மைண்ட் என்ன சொல்லுதுன்னா, நீ இப்பவே மாசம் 10,000 ரூபாய் தான் சம்பாதிக்கிற, 10,000 ரூபாய் சம்பாதிக்கிற உன்னால எப்படி 1 கோடி ரூபாய் வீட்டை வாங்க முடியும்னு என்னுடைய ஆழ்மனம் சொல்லுச்சுன்னா, என்னுடைய மேல் மனதும் ஆழ் மனதிலும் வேற வேற மாதிரி இருக்கு, எதிரெதிரா இருக்கு. இதுக்கு பேரு டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபேஸ்னு பேரு. ஒரு அதிர்வுகள் மாறி மாறி எதிராக இருந்ததுன்னா இதுக்கு பேரு டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபேஸ். இப்ப என்னுடைய ஆழ்மனம் 10,000 ரூபாய் தான் சம்பாதிக்கிற உன்னால எப்படி 1 கோடி வீட்டை வாங்க முடியும்னு சொல்லுது. ஆனா மேல்மனம் என்ன சொல்லுது? என்னால வாங்க முடியும், நான் காலையில எந்திரிக்கிறேன், நான் அஃபர்மேஷனை படிக்கிறேன், நான் இதை பண்றேன்னு வெறும் நம்பிக்கையை மட்டும் வச்சிருக்கு. அப்ப மேல்மனம் அறிவுல செயல்படுது, ஆழ்மனதும் உணர்வுல செயல்படுது. ஆனால் இந்த ஆழ்மனதையும் மேல் மனதையும் இரண்டரை கலந்து கலெக்டிவ் அன்கான்சியஸ் மைண்ட்னு ஒண்ணு இருக்குங்க. ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்ட் இருக்கு, கலெக்டிவ் அன்கான்சியஸ் மைண்ட்.
இந்த கலெக்டிவ் அன்கான்சியஸ் மைண்ட் என்ன பண்ணுதுன்னா, உங்களுடைய பழக்கங்களை எங்கெல்லாம் உங்களுடைய பழக்கங்களை உங்களுடைய கலெக்டிவ் அன்கான்சியஸ் மைண்ட்ல வச்சிருக்கிறீங்களோ அந்த பழக்கம் தான் உங்களுக்கு ஒரு காரியத்துல வெற்றியை ஏற்படுத்துகிறது. அப்ப அந்த பழக்கம் ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ்னு சொல்லக்கூடிய ரேஷனல் திங்கிங் இருக்கணும், அதற்கான எமோஷன்ஸும் இருக்கணும், அதை செயல்படுத்தக்கூடிய உணர்வு அறிவும் இருக்கணும். அதுதான் அந்த கலெக்டிவ் அன்கான்சியஸ் மைண்ட் அப்படின்னு பேர். சரி, அதை நான் ஒரு ஸ்டேட்மெண்டா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஒரு செயலை, ஒரு எண்ணத்தை விதைத்து செயலை அறுவடை செய்யுங்கள். இப்ப நீங்க ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடி ஒரு எண்ணத்தை விதைக்கிறீங்க. ஒரு செயலை விதைத்து ஒரு பழக்கத்தை அறுவடை செய்யுங்கள். ஒரு எண்ணம் தோன்றுது, அந்த எண்ணம் தான் செயலா மாறுது. இப்போ நீங்க ஒரு லேப்டாப் யூஸ் பண்றீங்க, ஒரு போன் யூஸ் பண்றீங்க. இப்படி ஒரு லேப்டாப் இருந்தா எப்படி இருக்குன்னு ஒரு தாட் உருவானதுனால தானே அந்த ப்ராடக்ட் உருவாச்சு. ஒரு ஸ்மார்ட் வாட்ச், என் போன் வந்துச்சுன்னா நான் வாட்ச்லயே அட்டன் பண்ணா எப்படி இருக்குன்னு ஒரு தாட் வந்ததுனால தானே அந்த ப்ராடக்ட் உருவாச்சு. அப்ப எந்த ஒரு பொருள் உருவாவதற்கு முன்னாடியும் இப்படி ஒரு பொருள் எப்படி இருந்தா நல்லா இருக்குங்கிற ஒரு எண்ணம் உருவாகுது. அந்த எண்ணம் தான் செயலை உருவாக்குகிறது. அப்போ ஒரு எண்ணத்தை விதைத்து செயலை அறுவடை செய்யுங்கள். இப்ப அந்த செயல் செஞ்சாச்சு. ஒரு தடவை அந்த செயல் செஞ்சு முயற்சி பண்ணா முடியுமா? தொடர்ச்சியாக அது பழக்கமாக ஏற்படணும். அப்போ ஒரு செயலை விதைத்து பழக்கத்தை அறுவடை செய்யுங்கள். ஒரு பழக்கத்தை விதைத்து குணாதிசயத்தை அறுவடை செய்யுங்கள். இப்ப குணாதிசயம்னா என்னங்க? நீங்க அறிவுல செயல்படுறீங்களா, உணர்வுல செயல்படுறீங்களா, இல்ல உணர்வு அறிவுல செயல்படுறீங்களா? அப்ப அந்த உணர்வு அறிவுங்கிறது என்னது? உள்ளுணர்வை கவனிச்சு செயல்படுறது, உங்களுடைய இன்ஸ்டின்ட கவனிச்சு செயல்படுறது. எப்போ உங்களுடைய உள்ளுணர்வை கவனிப்பது குணாதிசயமாக மாறுகிறதோ அப்போ ஒரு குணாதிசயத்தை விதைத்து உங்கள் விதியை மாற்றி வடிவமைத்துக் கொள்ளுங்கள். அப்ப விதியை வெல்லுகின்ற சக்தி, விதியை மாற்றி வடிவமைக்கக்கூடிய சக்தி எதற்கு இருக்கிறது? உங்களுடைய குணாதிசயத்துக்கு இருக்கிறது. உங்களுடைய குணாதிசயம் சரியாக இருக்கணும்னா நீங்க என்ன பண்ணணும்? உங்களுடைய பழக்கத்தை சரியாக வைத்துக் கொள்ள வேண்டும். உங்கள் பழக்கம் சரியாக இருக்க வேண்டும்னா என்ன பண்ணணும்? உங்களுடைய செயலை சரியாக வைத்திருக்க வேண்டும். உங்கள் செயல் சரியாக இருக்கணும்னா என்ன பண்ணணும்? எண்ணத்தை சரியாக விதைக்க வேண்டும். இப்போ ஒரு சைக்கலாஜிக்கல் சர்வே என்ன சொல்லுதுன்னா, நீங்க எந்த ஒரு விஷயமே உங்களுக்கு ஹேபிட்டா மாறுறதுக்கு, அந்த ஹேபிட் குணாதிசயமாக மாறுறதுக்கு ஒரு நல்ல ஐடியா உருவாகணும்னா ஒரு 3 நாள் நீங்க சிந்திச்சா ஒரு நல்ல ஐடியா உருவாகும்னு சொல்றாங்க. இஃப் யூ திங்க் ஃபார் 3 days consistently you can get a good idea. If you spend 3 weeks, ஒரு 3 வாரம் நீங்க ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா அது ஒரு நல்ல அட்டம்ப்டா இருக்கும், ஒரு முயற்சியா இருக்கும். ஒரு 3 மாசம் ஒர்க் பண்ணீங்கன்னா அது ஒரு ஹேபிட்டா மட்டும்தான் இருக்கும். ஒரு 3 வருஷம் ஒர்க் பண்ணீங்கன்னா தான் அது திறமையாக மாறுகிறது அப்படின்னு ஒரு உளவியல் போட்டு சொல்லுங்க. எப்படிங்க? நீங்க புதுசா ஒரு விஷயத்த கத்துக்கிறீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஐடியாவை நீங்க உருவாக்கணும்னா ஒரு 3 நாள் சிந்திச்சா போதும். ஒரு ஒரு 3 வாரம் அதை பத்தி சிந்திச்சு செயல்படுத்தினீங்கன்னா அது ஒரு நல்ல முயற்சியாக இருக்கிறது. ஒரு 3 மாதம் அதை செயல்படுத்தினீங்கன்னா அது பழக்கமாக மாறுகிறது. 3 வருஷம் நீங்க அதை செயல்படுத்தினீங்கன்னா மட்டும்தான் அது திறமையாக மாறுகிறது. அததான் சச்சின் டெண்டுல்கர் கிட்ட ஒரு இன்டர்வியூல கேக்குறாங்க, எப்படிங்க நீங்க எந்த பாலை போட்டாலும் நீங்க ஒரு மாஸ்டர் பிளாஸ்டரா இருக்கீங்க, ஹவு யூ பிகம் அ மாஸ்டர் பிளாஸ்டர், மாஸ்டர் பேட்ஸ்மேனா நீங்க எப்படி ஆனீங்க? எல்லாரும் கிரிக்கெட்டை விளையாடுறாங்க, ஆனா உங்களுடைய ஸ்ட்ரோக் ஒவ்வொன்றுமே வித்தியாசமா இருக்குது. சச்சினோடைய பிளே இன்னைக்கு வரைக்கும் அந்த பிளேவை மேட்ச் பண்ற மாதிரி ஒரு பிளேயர் இன்னும் வரல. பிரெயின் லாரா கிட்ட கேக்குறாங்க, நீங்க யாருக்கு பவுல் பண்ணும்போது ரொம்ப அட்மையர் ஆகுறீங்க, யாருக்கு நீங்க ஒரு ஒரு யாருடைய பேட்டிங்கை நீங்க ரொம்ப அட்மையரா பாக்குறீங்கன்னு கேட்கும்போது பிரெயின் லாரா, வெஸ்ட் இண்டீஸோட பிளேயர் பிரெயின் லாரா என்ன சொல்றாரு? சச்சினோடைய பேட்டிங்கை நான் ரொம்ப அட்மையரா பாக்குறேன், சச்சினுக்கு அடுத்து தோனியை நான் ரொம்ப அட்மையரா பாக்குறேன்னு ஒரு வார்த்தையை சொல்றாரு. அதே மாதிரி ஸ்ரீகாந்த் கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாங்க, நீங்க எந்த உங்களுடைய லைஃப்ல ரொம்ப ஒரு மெமரபிள் மொமெண்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஸ்ரீகாந்த் ஒரு ஆன்சர் பண்றாரு. 83ல ஒரு வேர்ல்டு கப் வாங்கினாலுமே கூட, T20 வேர்ல்டு கப் தோனியோட தலைமையில வாங்கினாலுமே கூட
இந்த லாஸ்ட் பால்ல வின்னிங் ஷாட் அடிச்ச அந்த கெப்பாசிட்டி ஆஃப் அ கேப்டன், கூல் கேப்டன், அவருடைய அந்த அந்த மனநிலையை நாங்க ரொம்ப அட்மைரபிளாக நாம பாக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த 3 எக்ஸாம்பிள்ல நான் என்ன பாயிண்ட் உங்களுக்கு சொல்ல வரேன்னா, இவங்க எல்லாத்துக்கிட்டையுமே இப்ப நீங்க தோனி கிட்ட போய் நீங்க எப்படி ஒரு கூல் கேப்டனா இருக்கிறீங்கன்னு கேள்வி கேட்டதுக்கும், சச்சின் கிட்ட போய் நீங்க எப்படி ஒரு மாஸ்டர் பேட்ஸ்மேனா நீங்க இருக்கிறீங்கன்னு கேட்டதுக்கும் இவங்களுடைய பதில் என்னவாக இருந்தது தெரியுங்களா? வாட் வாஸ் தேர் ஆன்சர் அப்படின்னு கேட்டா, சச்சின் சொல்றாரு, என்னுடைய நோக்கம் நான் ஒரு மாஸ்டர் பிளேயர் ஆகணுங்கிறது அல்ல, என்னுடைய நோக்கம் நான் ஒரு மாஸ்டர் பேட்ஸ்மேன் ஆகணுங்கிறது அல்ல, எந்த பால் வந்தாலும் அது என் பேட்ல படணுங்கிறது. எப்படிங்க? எந்த பால் வந்தாலும் அது என் பேட்ல படணும். அவருடைய நோக்கம் என்ன? வாட் எவர் பால் கம்ஸ் ஐ ஷுட் ஹிட் மை பேட் அப்படிங்கிறாரு. அப்ப நோக்கம் என்ன? எந்த பால வந்தாலும் நான் நோக்கம் என்னோட பால் அடிக்கணும். அது சிக்ஸரா மாறுதுங்கிறதோ, 4-ஆ மாறுதுங்கிறதோ, ரன்னா மாறுதுங்கிறதோ, அவர் 50 அடிக்கிறாருங்கிறது எல்லாமே பை ப்ராடக்ட். இப்ப புரியுதுங்களா? எந்த பால போட்டாலும் அது என் பேட்ல போடணும். அது அவருக்கு ரன்னா மாறுதுங்கிறது பை ப்ராடக்ட். தோனி கிட்ட கேக்குறாங்க, எப்படி நீங்க ஒரு கூல் கேப்டனா இருக்கிறீங்க? அதுக்கு அவரு ஆன்சரை சொல்றாரு. தோனி அவரு ஆன்சர் சொல்றாரு, என்னுடைய நோக்கம் நான் கூலா இருக்கணுங்கிறது இல்ல, என்னுடைய நோக்கம் நான் நினைக்கிற ரிசல்ட்டை என்னுடைய டீம் பிளேயர் கிட்ட எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணுங்கிறது. எப்படிங்க? நான் கூலான கேப்டனா இருக்கணுங்கிறது இல்ல, எனக்கும் கோபம் வரும், எனக்கும் கோபத்தை நான் வெளிப்படுத்துறேன், ஆனா நான் கோபத்தை வெளிப்படுத்துறத நீங்க இன்னும் பார்க்கலங்கிற. எப்படிங்க? கூல் கேப்டன் என்ன சொல்றாரு? எனக்கும் கோபம் வரும், ஆனா நான் கோபத்தை வெளிப்படுத்துறத நீங்க இன்னும் பார்க்கல, என்னுடைய நோக்கம் அந்த டீம் கிட்ட நான் ஒரு வேலையை எக்ஸ்ட்ராக்ட் பண்றேன் அப்படிங்கிற. சோ அப்ப இங்க என்ன சொல்லுது? நீங்க எந்த ஒரு விஷயத்தை நோக்கத்துல தெளிவா இருக்கிறீங்களோ, நோக்கத்துல தெளிவாக இருக்கும்போது அது உங்களுக்கான குணாதிசயத்தை உருவாக்குகிறது. அந்த குணாதிசயம் உங்களுடைய உள்ளுணர்வை கவனிக்கிறதுக்கு உதவி செய்கிறது. இன்னும் கூட 2 எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. வெற்றிமாறன் கிட்ட கேக்குறாங்க, வெற்றிமாறன் இயக்குனர் வெற்றிமாறன் கிட்ட, எப்படிங்க நீங்க ஒரு 5-6 படம் தான் எடுத்திருக்கீங்க, ஆனா எல்லா படங்களும் நேஷனல் அவார்டுக்கு பரிந்துரை பண்ணப்படுகிறது, எப்படி இப்படி ஒரு படத்தை நீங்க எடுக்க முடியுது? நீங்க எந்த படம் எடுத்தாலும் ஒரு ரொம்ப பிரம்மாண்டமாக வித்தியாசமான கதைக்களத்துல பார்க்கப்படுகிறது, எப்படி நீங்க இப்படி ஒரு படம் எடுக்கிறீங்கன்னு கேக்குறாங்க. அதுக்கு வெற்றிமாறன் ஒரு பதில் சொல்றாரு, என்னுடைய நோக்கம் நேஷனல் அவார்டு வாங்குற மாதிரி படம் எடுக்கணுங்கிறது கிடையாது. எப்படிங்க? என்னுடைய நோக்கம் நேஷனல் அவார்டு வாங்குற மாதிரி படம் எடுக்கணுங்கிறது கிடையாது. ஐ நெவர் டேக் பிலிம்ஸ். எப்படிங்க? ஐ நெவர் டேக் பிலிம்ஸ்ங்கிறாரு. ஐ அக்னாலேஜ் வென் இட் ஹேப்பன்ஸ் அப்படிங்கிறார். என்னுள் நிகழ்வதை நான் அக்னாலேஜ் பண்றது படமாக பிரதிபலிக்கிறது, அந்த படம் மக்களை போய் ரீச் ஆகுது அப்படின்னு அவர் சொல்றாரு. எப்படிங்க? அப்ப நோக்கம் என்ன? எல்லாருமே நோக்கத்தை தான் செய்யறாங்க. அப்போ நீங்க சச்சின மாஸ்டர் பேட்ஸ்மேன் சொல்றதும், கூல் கேப்டன் சொல்றதும், வெற்றிமாறன் ஒரு சிறந்த இயக்குனர் சொல்றது எல்லாமே பை ப்ராடக்ட்டுங்க. அவங்க யாருமே அந்த டைட்டிலுக்காக ஒர்க் பண்ணல. they are working for their purpose, they are working for their focus. கொஞ்சம் இப்படி தலையாட்டினீங்கன்னா, இல்ல இப்படி தலையாட்டினீங்கன்னா நானும் கொஞ்சம் சந்தோஷப்படுறேன். ஏன்னா நானும் ஒரு ரூம்குள்ள உட்கார்ந்து பேசுறேன். இந்த அது ஒண்ணுமே இல்லைங்க, உங்களுக்கு புரிஞ்ச மாதிரியே இருக்கிற மாதிரியே கற்பனை பண்ணி பேசுற ஒரு உணர்வு இருக்கு பாருங்களேன். இது எப்படி சொல்லணும்னா, இந்த ஆம்புலன்ஸ் போகும்போது நமக்கெல்லாம் ஒரு எண்ணம் இருக்கும். ஒரு சிலர் இப்படி இப்படி கும்பிடுவீங்க, ஒரு சிலர் அவரு நல்லா இருக்கணும்பான்னு கும்பிடுவீங்க. ஆனா அந்த ஆம்புலன்ஸ்ல போறவருக்கு கூட பிரச்சனை இல்லைங்க. அதாவது ஆம்புலன்ஸ்ல படுத்துட்டு பேஷண்டா போறது பிரச்சனை இல்லை, கூட உட்கார்ந்துட்டு போறான் பாருங்க ஒருத்தன், அந்த பேஷண்ட் கூட பயணிக்கிறான் பாருங்க, அவன் நிலைமை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அந்த ஹாஸ்பிட்டல் போறதுக்குள்ள இவன் 100 தடவை செத்து செத்து பொழைச்சிருவான். ஐயோ, இந்த இந்த இது இந்த மீட்டர் ஏறுதா இறங்குதா, இந்த மீட்டர் ஏறுதா இறங்குதா. அதை விடுங்க, இன்னும் சில பேருங்க இந்த ஆம்புலன்ஸ் கிடைச்சதுடா வாய்ப்பு, ஆம்புலன்ஸ் பின்னாடியே வண்டியில ஸ்பீடா போவான், நமக்கு ரூட் கிடைச்சிருச்சுடா அப்படின்னு. எப்ப மனுஷ ஒருத்த பாவம் உள்ளுக்குள்ள இப்பவா அப்பவான்னு போறான். நீங்க வழி விடுறத விட்டு போட்டு ஆம்புலன்ஸ் இவர் வித்தியாசமா புத்திசாலித்தனமா போறாராம், சீக்கிரமா போய் சேர்றாராம். நோக்கம் தாங்க. ஆம்புலன்ஸ்குள்ள படுத்திருக்கிறவருக்கு ஒரு நோக்கம், படுத்திருக்கிறவருக்கு பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறவருக்கு ஒரு நோக்கம், பின்னாடி வண்டியில போறவனுக்கு வேற நோக்கம். எல்லாமே நோக்கம்தான். என்னங்கிறீங்க? இப்ப அந்த நோக்கம்னு ஒண்ணு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க லைஃப்ல எதையுமே வாய்ப்பாக பயன்படுத்த முடியாது. அப்ப அந்த நோக்கத்துக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றோம் பாருங்க. இன்னைக்கு ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சன் டெலிவிஷன் நெட்வொர்க் உங்க எல்லாருக்குமே தெரியும், கலாநிதிமா. அவரை திரு கோபிநாத் அவர்கள் ஒரு இன்டர்வியூ எடுக்கிறார்.
சார் நீங்க எப்படி வந்து ஒரு 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 டெலிவிஷன் ஒரு இண்டஸ்ட்ரியிலேயே நீங்க ஒரு ரெனோவேஷனை, அதாவது நீங்க ஒரு 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 புது ரிஃபார்மரேஷனை வந்து நீங்க ஏற்படுத்தியிருக்கிறீங்க. 24 மணி நேர தொலைக்காட்சி உலக வரலாற்றிலேயே இந்திய தொலைக்காட்சி வரலாற்றில் முதல் முறையாகங்கிற மாதிரி நீங்க ஒரு முதல் முறையாக 24 மணி நேர நிகழ்ச்சியை ஒளிபரப்புறீங்க. எஃப்எம்ல ஒரு புது ஒரு 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 விஷயத்தையே ஒரு ரிஃபார்மேஷனை கொண்டு வர்றீங்க. எஃப்எம்ல 24 மணி நேரம் ஒலிக்கக்கூடிய ஒரு இதுவாக நீங்க கொண்டு வர்றீங்க. அதே மாதிரி மேகசின் வந்து இண்டஸ்ட்ரி, நியூஸ் பேப்பரு, இந்த மாதிரி இப்ப இன்னைக்கு வந்து கிரிக்கெட் வந்து ஒரு 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 டீமவே நீங்க விலைக்கு வைக்கிற அளவுக்கு நீங்க இப்ப இது பண்ணிருக்கீங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நீங்க எப்படி இதெல்லாம் நம்ம கேட்கும் பொழுது அவர் ஒரு விஷயத்த சொல்றாரு. என்னுடைய நோக்கம் வந்து நான் டெலிவிஷனை ஓபன் பண்ணணும், ரேடியோ ஓபன் பண்ணணுங்கிறது கிடையாது. தட்ஸ் நாட் மை அப்ஜெக்டிவ் அப்படிங்கிறாரு. எப்படிங்க நீங்க பாருங்க, ஒரு சன் டிவியினுடைய ஒரு அப்ஜெக்டிவ் அவங்களுடைய பாத்தீங்கன்னா, இப்ப ஒரு படம் எடுத்தாங்க அப்படின்னா, அவர் இந்த படம் எடுத்தா அதை மல்டிபிள் இன்கமா மாத்துறாங்க. டிவில போட்டா ஒரு இன்கம், எஃப்எம்ல போட்டா ஒரு இன்கம், அந்த படத்தை பத்தி டிஜிட்டல்ல போட்டா ஒரு இன்கம், அந்த படத்தை பத்தி நியூஸ் பேப்பர்ல போட்டா ஒரு இன்கம். இன்வெஸ்ட்மெண்ட் ஒண்ணுதான், ஆனா இன்கம் மல்டிபிள் ஆகுது. பாக்குறீங்களா? அப்போ அவர் அதுக்கு ஒரு பதில் சொல்றாரு, என்னுடைய நோக்கம் டெலிவிஷன் ஓபன் பண்ணணுங்கிறதோ எஃப்எம் ஓபன் பண்றதோ கிடையாது அப்படிங்கிறாரு. அப்ப நோக்கம் என்னன்னா, என்னுடைய நோக்கம் வந்து கம்யூனிகேஷன் அப்படிங்கிறார். எப்படிங்க? என்னுடைய நோக்கம் வந்து கம்யூனிகேஷன். ஒரு செய்தியையோ அல்லது ஒரு தொடர்பியல், ஒரு 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 தொடர்பியல்ல தான் என்னுடைய நோக்கம். அது வந்து இன்னைக்கு டெலிவிஷனுங்கிறது ஒன் ஆஃப் த விங். அதனாலதான் பாருங்க, எஸ்விசிங்கிற ஒரு கேபிள் நெட்வொர்க் ஆகட்டும், இல்ல ஏதோ ஒரு நெட்வொர்க்ல அவங்க ரொம்ப பறந்து விரிஞ்சிருக்காங்க. சோ உங்க நோக்கம் என்ன? இப்ப இந்த நோக்கம் எப்படி பழக்கமாக மாறுது, எப்படி குணாதிசயமாக மாறுது? வெறும் ஐடியானா 3 நாள் மட்டும் நீங்க சிந்திச்சீங்கன்னா அது ஐடியாவா தான் இருக்குது. 3 வாரம் ஒர்க் பண்ணீங்கன்னா அது வெறும் முயற்சியாகத்தான் இருக்குது. 3 மாசம் நீங்க ஒர்க் பண்ணீங்கன்னா தான் பழக்கமாக மாறுது. ஆனா 3 வருஷம் நீங்க ஒர்க் பண்ணீங்கன்னா தான் அது திறமையாக மாறுகிறது. நான் சச்சினை பத்தி குறிப்பிடறதுக்கான காரணம் என்னன்னா, நான் எந்த பால போட்டாலும் நான் அடிக்கிறேன். ஆனால் என்னை பொறுத்தவரை குறைஞ்சபட்சம் ஒரு காரியத்துல திறமை உங்களுக்கு வளர வேண்டும் என்றால், ஒரு செயலில் உங்களுக்கு திறம்பட நீங்கள் செய்யக்கூடிய நபராக இருக்க வேண்டும் என்றால், குறைஞ்சபட்சம் 10,000 hours நீங்க ஒரு விஷயத்த முழுவதுமாக தீர்க்கமாக நீங்கள் அதில் கவனம் செலுத்தி உழைக்க வேண்டும் அப்படிங்கிறாங்க. எப்படிங்க? ஒரு காரியத்துல குறைஞ்சபட்சம் 10 மணி நேரம் நீங்க உங்களுடைய ஒரு விஷயத்தை நீங்கள் தெளிவு பெறுவதற்காக நீங்க ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு. அதேதான் உளவியலும் சொல்லுது. அன்னைக்கு சச்சின் சொன்னாரு, அது வந்து உளவியல் கூட்டம் அதுதான் சொல்லுது. 10,000 hours நீங்க ஒரு விஷயத்துல ஸ்பெண்ட் பண்றீங்கிறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரியான காலகட்டங்கள்ல இன்னும் டிஃப்ரெண்டா நீங்க ஒன்ன பார்க்கும் பொழுது, இப்ப இந்த நோக்கத்துல நீங்க கவனம் சிதறுவதற்கு காரணம் என்ன? இந்த நோக்கத்துல சில நேரங்கள் உங்க கவனம் சிதறது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, அதுக்கு பேரு அட்டென்ஷனல் பிளாங்க் அப்படின்னு பேரு. இப்ப இந்த நோக்கத்துல இருந்து நீங்க தவறுவதற்கோ, இந்த நோக்கத்துல உங்களுக்கு தடை ஏற்படுவதற்கோ காரணம் என்னன்னா அட்டென்ஷனல் பிளாங்க் அப்படின்னு பேரு. அது ஒரு உளவியல் நேமு. பட் அது என்னன்னு சொல்றேன், கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. அட்டென்ஷனல் பிளாங்க் அப்படின்னா என்னன்னா, சில நேரங்கள்ல வெறும் தகவல்களை மட்டும்தான் உள்ள வைக்கிறீங்க, ஆனா உங்களுடைய விருப்பமாக அது வெளிப்படுவதில்லை. ஒரு உதாரணத்துக்கு, நான் வந்து ஒரு நல்ல ஒரு ஃபுட்பால் பிளேயர் ஆகணும்னு வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க. இப்ப இதை நோக்கமா வச்சிருக்கிறேன். இந்த நோக்கத்துல நான் நோக்கத்தை அடையாம போனதுக்கு அட்டென்ஷனல் பிளாங்க் காரணம்னு சொல்றேன். இப்ப இந்த அட்டென்ஷனல் பிளாங்க் என்னன்னா, நான் ஃபுட்பால் பிளேயர் ஆகணும்னு ஆசை, ஆனா அந்த ஃபுட்பால் பிளேயர் ஆகிறதுக்கு உண்டான பிராக்டிஸை நான் ரெகுலரா பண்றது இல்லை. ஆனா யாராவது ஒருத்தர் ஃபுட்பால் பிளேயர்ல அவார்டு வாங்கும் போது மட்டும் எனக்குள்ள ஒரு ஆர்வம் வருது. நாளைக்கே போய் நான் பிராக்டிஸ் பண்ணுண்டா. அப்போ அந்த அந்த இண்டஸ்ட்ரியில யாரெல்லாம் ஜெயிக்கிறாங்களோ, அந்த இண்டஸ்ட்ரியில யாரெல்லாம் வளர்றாங்களோ, அதை பார்க்கும்போது மட்டும் எனக்கு என்னுடைய கோலை பத்தி ஞாபகம் வருது. மத்த நேரம்லாம் நான் அந்த கோலை மறந்துடுறேன். இப்ப நீங்க மனசாட்சி தொட்டு கையை வச்சு சொல்லுங்க, 24 மணி நேரமும் நான் அடைய வேண்டிய என்னுடைய நோக்கத்துல நான் தெளிவாக இருக்கிறேனா அப்படின்னு கேட்டா இல்லைங்க. பல நேரங்கள்ல நம்ம நோக்கத்தை நம்ம மறந்துடுறோம். அதுதான் அட்டென்ஷனல் பிளாங்க் அப்படின்னு பேரு. இந்த அட்டென்ஷனல் பிளாங்க்ல இருந்து நீங்க வெளிப்படணும்னா 10,000 hours நீங்க தீவிரமாக ஒரு காரியத்தில் உங்களை நீங்கள் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். சரி, அப்ப அதை நீங்க ஈடுபடுத்திக் கொள்வதற்கு நம்மளுடைய எண்ணங்கள் வந்து சீராக இருக்கணும்ல. நிறைய அட்டென்ஷன் டீவியேஷன் ஆகுது, டிஸ்ட்ராக்ஷன் ஆகுது, தள்ளி போடுற மனநிலை வருது. ஒரு காரியத்தை செய்யணும்னு நினைக்கிறோம், ஆனா தள்ளி போடுற மனநிலை இருக்குது.
இன்னைக்கு செஞ்சுக்கலாம், நாளைக்கு செஞ்சுக்கலாம், அப்புறம் செஞ்சுக்கலாம், அடுத்த வாரம் செஞ்சுக்கலாம்னு தள்ளி போடுறோம். இப்ப நீங்க இந்த தள்ளி போடுற விஷயத்துல உங்களுக்கு தெளிவு வேணும்னா டெலிபரேட் திங்கிங்கிற ஒரு கேப்பபிலிட்டி நீங்க வளர்த்துக்கணும். அது என்னது டெலிபரேட் திங்கிங்? டெலிபரேட் திங்கிங்கிற ஒரு கேப்பபிலிட்டி நீங்க வளர்த்துக்கினா மட்டும்தான் தள்ளி போடும் தன்மையில இருந்து நீங்க மேம்பட முடியும். அப்ப இந்த டெலிபரேட் திங்கிங் அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு நீங்க சொல்லணும்னா, நம்மளுடைய நியூரல் பேட்டர்ன் ஒண்ணு இருக்கு. நீங்க உங்களுடைய நியூரோ சிஸ்டம் ஒரு பேட்டர்ன்ல செயல்படுது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்ப இந்த பாடி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பாடி வந்து இப்ப நான் வந்து எனக்கு 40 வயசு ஆகுது. நான் 1983ல பிறந்தேன். இப்ப இந்த பாடியினுடைய மாடல் வந்து 1983. ஆனா இந்த பாடிக்குள்ள ஒரு செல் இருக்கு இல்லைங்களா? இந்த செல்லு போன வாரம் புதுப்படைஞ்சிருக்கும், போன வருஷம் புதுப்படைஞ்சிருக்கும். அப்போ உங்க பாடியில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செல்லு அந்த உறுப்புகளுக்கு தகுந்த மாதிரி புதிதாக உருவாகி கொண்டே இருக்கிறது. 6 மாதத்திற்கு ஒரு முறை செல்கள் புதிதாக உருவாகிறது, மாதத்திற்கு ஒரு முறை செல்கள் புதிதாக உருவாகிறது. அப்ப உங்க ஜீன்ல இருக்கிற மெமரி செல்லு புதிதாக வருது. ஆனா நான் தான் என்ன பண்றேன், என்னுடைய தாட்டு மூலியமா ஒரு 6 வகையான குணாதிசயங்கள் இருக்குது. அந்த 6 வகையான குணாதிசயங்கள் சார்ந்த சிந்தனைகளை நான் உள்ள லோட் பண்ணி எனக்கு உண்டான தடையை நானே ஏற்படுத்திக்கிறேன். அதை நீங்க ஏற்படுத்தாம டெலிபரேட்டா தொடர்ச்சியாக எப்படி ஒரு கடல்ல அலைகள் வருதோ அந்த கடல்ல அலைகள் தொடர்ச்சியாக வருவது போல உங்களுடைய எண்ணங்கள்ல கொஞ்சம் கூட தங்குதடை இல்லாம வரக்கூடிய அந்த எண்ணங்கள் தான் உங்களை நோக்கத்துக்கு இட்டு செல்கிறது. அதுக்கு பேரு தான் டெலிபரேட் திங்கிங்னு பேரு. இது எங்கிருந்து நடக்குது? உங்களுடைய நியூரோ பேட்டர்னாலதான் நடக்குது. சரி, அப்போ என்னுடைய நோக்கத்தை நான் வச்சுக்கணும். அந்த நோக்கத்துல அறியாமையும் ஆணவமும் அவசரமும் இல்லாத உணர்வறிவாக இருக்கின்ற உள்ளுணர்வை கவனித்து நோக்கத்தை செயலாக செய்யணும். அப்போ உள்ளுணர்வை கவனித்து நோக்கத்திற்குண்டான செயலை செய்யணும்னா அட்டென்ஷனல் பிளாங்க் இல்லாம இருக்கணும். அதற்கு டெலிபரேட் திங்கிங் இருக்கணும். இது அத்தனையும் நீங்கள் செயல்படுத்தணும்னா ஒரே ஒரு சிம்பிள் ஃபார்முலாவை பண்ணீங்கன்னா போதும். இதை தனித்தனியா நீங்க செய்ய வேண்டாம். வெரி வெரி பேசிக் ஃபார்முலா, ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஃபார்முலா. அதிகாலை 4 மணிக்கு உங்க பிரெயினை ஆக்டிவேட் பண்றது. பிரம்ம முகூர்த்த நேரத்துல உங்களுடைய சிந்தனைகளை சீர்படுத்துறது. இத டி சில்வா மைண்ட் செட்னு ஒரு புத்தகம் இருக்கு. அந்த புத்தகத்தை போய் நீங்க படிக்கலாம். டி சில்வா மைண்ட் செட்னு ஒரு யூடியூப்ல ஒரு வீடியோ இருக்கு, அதையும் நீங்க போய் பார்க்கலாம். இந்த டி சில்வா என்பவர் யாருன்னா அமெரிக்கால வாழ்ந்த ஒரு அமெரிக்காவுடைய ஆர்மியில இருந்து ரிட்டையர்ட் ஆன ஒருவர். அவர் என்ன பண்றாருன்னா, அவர் ஒரு ரேடியோ மெக்கானிசம் தெரிஞ்ச ஒரு டெக்னீஷியன். அவரு வந்து ஒரு வேவ்ஸை கண்டுபிடிக்கிறார். மைண்ட் செட்ல ஒரு 4 வகையான மைண்ட் செட்டை சொல்றாரு. ஆல்பா மைண்ட் செட், பீட்டா மைண்ட் செட், டெல்டா மைண்ட் செட், தீட்டா மைண்ட் செட்னு ஒரு 4 வகையான மைண்ட் செட்டை குறிப்பிடுகிறார். அது கூட காமா மைண்ட் செட்னு ஒண்ணு இருக்கு. பட் இது 4 ரொம்ப முக்கியமானது. இந்த ஆல்பா மைண்ட் செட்டுங்கிறது என்னன்னா, நீங்கள் அதிகாலை எந்திரிக்கின்ற முதல் 23 நிமிடங்கள், நீங்க காலையில எந்திரிச்ச உடனே ஃபர்ஸ்ட் 23 மினிட்ஸ் உங்களுடைய பிரெயின் வந்து ஃபுல்லஸ்ட் பொட்டன்ஷியல்ல செயல்படுகிறது. அந்த ஃபுல்லஸ்ட் பொட்டன்ஷியல்ல நீங்க என்ன இன்ஃபர்மேஷனை லோட் பண்றீங்களோ, நீங்க என்ன தகவலை லோட் பண்றீங்களோ அது அபரிவிதமாக டெவலப் ஆகிறது அப்படின்னு அவர் சொல்றாரு. சார், அப்ப நான் காலையில 8 மணிக்கு எந்திரிக்கிறேன். 8 மணிக்கு எந்திரிச்சா கூட தானே சார் ஃபர்ஸ்ட் 23 மினிட்ஸ் ஆல்பா மைண்ட் செட்னு சொல்லக்கூடாது. 5 மணி வரைக்கும் தான். 5 மணிக்கு மேல கிடையாது. ஐயையோ, நான் எந்திரிக்கிற நேரம் உங்க லிஸ்ட்லயே இல்லையா சார் அப்படின்னு கூட தோணலாம் உங்களுக்கு. அப்ப அதிகாலை ஒரு 5-5:30 மணி கூட நீங்க வச்சுங்க, அது கூட டு த கோர் தான். 5 மணிக்கு நீங்க முன்னாடி எந்திரிச்சீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் 23 மினிட்ஸ் இந்த யூனிவர்ஸ் ஃப்ரீக்வன்சில ஆல்பா மைண்ட் செட்ல உங்க பிரெயின் இருக்கு. 5 மணிக்கு எந்திரிக்கிறது மட்டும் இல்லைங்க, நைட்டு தூங்கும் போது என்ன மைண்ட் செட்ல நீங்க தூங்குறீங்க, ரீப்ரோகிராமிங் யுவர் சப்கான்சியஸ் மைண்ட். அப்போ குறைஞ்சபட்சம் ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் நீங்க தூக்கத்தோட அதிகாலை நீங்க காலையில ஒரு 5 மணி போல உங்களுடைய வேலையை நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா ஒரு நல்ல தெளிவை கொடுக்கிறது. ஆனா நாங்க என்ன அதை ப்ரூவ் பண்ணி பார்த்திருக்கோம். காலையில 4 மணிக்கு உங்க வேலையை துவங்குனீங்கன்னா அபண்டன்ஸ் ஆன ரிசல்ட் இருக்கு அப்படின்னு நாங்க ப்ரூவ் பண்றோம். நிறைய ரிசல்ட் நீங்க பார்க்கலாம். அப்ப 3:20 4:40 இருக்கிறத பிரம்ம முகூர்த்த நேரம்னு சொன்னாங்க.
இதைத்தான் நம்ம முன்னோர்கள் அன்னைக்கே சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு சயின்டிபிக்ல அதை ஆராய்ச்சி பண்ணி ஆல்பா மைண்ட் செட் ஃபர்ஸ்ட் 23 மினிட்ஸ்ன்னு சொல்றாங்க. பட் நீங்க 3:20 அதிகாலை 3:20 இருந்து 4:40க்குள்ள நீங்க விழிப்பு நிலையில இருந்து நீங்கள் செய்கின்ற செயலில் வீரியம் கூடுகிறது, நிதானம் மேம்படுகிறதுங்கிறது எங்களுடைய லைவ் எக்ஸாம்பிள், நாங்க பார்த்த டெஸ்டிமோனியல்ஸ். அந்த வகையில இந்த வகுப்பை நாங்கள் அதிகாலை நடத்துவதற்கு காரணம் இதுதான். நீங்க அது அதிகாலையில உங்களுடைய ஆல்பா மைண்ட் செட்ல நீங்க சிந்திக்கின்ற முறை, உங்களுடைய செயலில் நிதானத்தை ஏற்படுத்தி, தீவிரத்தை ஏற்படுத்தி, நுட்பமான அறிவை ஏற்படுத்தி, நீங்கள் செய்கின்ற காரியத்தில் நினைத்ததை அடைவதற்குண்டான எல்லா வழிவகையும் ஏற்படுகிறது அப்படிங்கிறதாங்க இந்த 21 நாள் அற்புதங்களுடைய நிகழ்ச்சி. அதிகாலை 4 மணிக்கு நாங்க துவங்குறோம். இதுதான் வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் 4 AM ஆக்ஷன் கிளப் அப்படின்னு சொல்றோம். இந்த வகுப்பு நீங்க அட்டன் பண்றதுனால உங்களுடைய 5 பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். 1 பண பிரச்சனை, உறவு பிரச்சனை, ஆரோக்கிய பிரச்சனை, சமுதாய பிரச்சனை, தொழில் பிரச்சனை. இந்த 5 பிரச்சனைகளுக்கு நீங்கள் தீர்வு காணலாம். ஏன்னா எந்த ஒரு மனிதனுக்கும் பணம் பிரச்சனை அல்ல, உறவு பிரச்சனை அல்ல, தொழில் பிரச்சனை அல்ல. இந்த பணம் தான் பிரச்சனை என்று நினைக்கின்ற மனம்தான் பிரச்சனை. உறவுதான் பிரச்சனை என்று நினைக்கின்ற மனம்தான் பிரச்சனை. அப்ப அந்த மனதை தெளிவுபடுத்தி உங்களுடைய உள்ளுணர்வு தான் உங்களுக்கு வழிகாட்டியாக இருக்க முடியும். உங்களுடைய சிந்தனை மட்டும்தான் உங்களுக்கு செயல் வடிவமாக இருக்க முடியும். அப்ப நல்ல எண்ணத்தையும் நல்ல சொல்லையும் நல்ல செயலையும் விதைத்து உங்கள் விதியை நீங்கள் வடிவமைப்பதற்குண்டான சூட்சமத்தை, நீங்களே உணர்ந்து செயல்படக்கூடிய விஷயத்தை, அனுபவத்தை இந்த 21 நாள் அற்புதங்கள் வகுப்பு ஏற்படுத்துகிறது என்பதுதான் தவிர்க்க முடியாத உண்மை. இந்த வகுப்பு அது அக்டோபர் 3ஆம் தேதி துவங்கி 21 நாட்கள் நடக்கும். 999 ரூபாய் இதற்கான பதிவு கட்டணம். இந்த வகுப்புல சேர்றதுக்கு விருப்பம் இருக்கிறவங்க சாட் பாக்ஸ்ல இப்ப லிங்க் போடுவாங்க. அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க அந்த குரூப்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இன்னும் நாளைக்கும் நாளை 2 நாள் டைம் இருக்குது. நீங்க அதற்குள்ள உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த ரெக்கார்டிங்கை நாங்க ஷேர் பண்றோம். நீங்க அவர்களுக்கு பகிர்ந்து உங்களால் நீங்க வேற யாருக்கு அது பயன்பெற முடியும் என்று நினைக்கிறீர்களோ நீங்கள் அவர்களுக்கும் இந்த காரியத்தை நீங்கள் ஷேர் பண்ணலாம். அதற்கு முன்னாடி இந்த நிகழ்ச்சியில நாம என்னென்ன மாதிரியான வகுப்புகள் எல்லாம் ஃபர்தரா கண்டக்ட் பண்றோங்கிற டீட்டெயில்ஸை பத்தி நம்மளுடைய வாலண்டியர் பயனாளர் திருமதி பானுப்பிரியா அவர்களை நாம் அழைக்கிறோம். இந்த ஞான சஞ்சீவன குருகுலம் என்ன மாதிரியான வகுப்புகளை எடுக்கிறதுங்கிறத அவர்களை தொடர்ந்து இந்த ஏற்கனவே 21 நாள் அற்புதங்கள்ல அட்டன் பண்ணவங்க உங்களுடைய ஃபீட்பேக்ஸை நீங்க கொடுக்கலாம். ரொம்ப குயிக்கா பானுப்பிரியா சிஸ்டர் நம்ம என்ன வகுப்புல நடத்துறோங்கிறத பத்தி ஒரு விளக்கம் கொடுத்துருக்கேன். வணக்கம் அண்ணா, அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஞான சஞ்சீவன குருகுலத்துல இருந்து பானுப்பிரியா கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன். ஞான சஞ்சீவன குருகுலத்தோட முக்கியமான ஒரு நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு தனி மனிதரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது தான் ஞான சஞ்சீவனோட மெயின் கான்செப்டா அண்ணா எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தவங்க லைஃப்லயுமே ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கணும், அவங்க ஹாப்பியா இருக்கணும் அப்படிங்கிறது தான். அந்த வகையில நான் என்னோட லைஃப்பை எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னா, கடந்த ஒரு 3 வருடமா நான் பயணிச்சிட்டு இருக்கேன் அண்ணாவோட. இந்த 3 வருஷத்துல என்னென்ன பயிற்சி எடுத்திருக்கேன் அப்படின்னு சொன்னா, 21 டேஸ் மட்டும் 14 மந்த் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 21 டேஸ்ல இருந்து செயல்திறன்ல இருந்து வைராக்கியா, பிசினஸ் அணைக்காக்கு அப்புறம் வைராக்கியா எடுத்து இப்ப மென்டரிங் பண்ணிட்டு இருக்கேன். இதுல என்ன நான் கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னா, 21 டேஸ் ஒரு வீட்டுல பேஸ்மெண்ட்டை எப்படி ஸ்ட்ராங்கோ அது மாதிரி 21 டேஸ் வீட்டோட பேஸ்மெண்ட்டை மாதிரி நமக்கு பேஸ்மெண்ட்டை ஸ்ட்ராங் ஆகுறதுக்கு 21 டேஸ் அவசியம். இந்த 21 டேஸ்ல என்ன வகையான கிளாஸ் இருக்கும் அப்படின்னு சொன்னா, இப்ப அண்ணா சொன்னது மாதிரி 5 வகை பிரச்சனையே இல்லை, நாம பாக்குற கோணம் தான் அது தவறு அப்படிங்கிற அந்த அணுகுமுறைய சரி செய்யறதுதான் அந்த 21 டேஸோட ஒரு நோக்கம். அதுல அணுகுமுறையை கொடுத்துருவாங்க அண்ணா, இதை பண்ணுங்க இதை பண்ணுங்க இதை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம மைண்ட் என்ன ஆகும்னா, அது புதுசா கேட்கும்போது செய்யறதுக்கு ஒரு 10 விஷயம் இருக்கு அப்படின்னு சொன்னா ஒரு 5 விஷயம் ஃபாலோ பண்ணுவோம், 3 விஷயம் ஃபாலோ பண்ணுவோம், 8 விஷயம் ஃபாலோ பண்ணுவோம், பேலன்ஸ் இருக்கிறத பண்ணாம விட்டுருவோம்.
இந்த விஷயங்கள் அனைத்தையும் 21 டேஸ்ல சொல்ற விஷயங்கள் அனைத்தையுமே இம்ப்ளிமெண்டேஷன் பண்றதுக்கு தான் செயல்திறன் அப்படிங்கிற அடுத்த கிளாஸ் எடுத்தாங்க. அந்த செயல்திறன்ல நம்மள செய்ய வச்சு ரிசல்ட் எடுக்க வைக்கிறது தான் அந்த செயல்திறனோட நோக்கம். செயல்திறன்ல என்ன எப்படி இருக்கும்னா, அந்த 5 வகை பிரச்சனையில மாசம் ஒரு பண பிரச்சனை அப்படின்னா ஒரு மாசம் பண பிரச்சனையை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி அதுல நம்ம அணுகுமுறையை என்னென்னலாம் மாத்தி அப்ளை பண்றோம், அதுல நம்ம எப்படி ரிசல்ட் எடுக்கிறோம் அப்படிங்கிறத பத்தி ஒவ்வொரு மாசமும் பணம், ஆரோக்கியம், உறவு, தொழில், சமுதாயம்னு ஒவ்வொரு மாசமும் 6 மாசம் கிளாஸ் இது இருக்கும். அந்த 6 மாசமும் நீங்க பயணிக்கும் போது அதுல இருந்து அந்த அணுகுமுறைகள் நீங்க அப்ளை பண்ண தெரிஞ்சிட்டீங்க அப்படின்னு சொன்னாலே நீங்க வெற்றியாளர்கள் தான். முதல்ல இந்த தளத்துக்கு வந்த எல்லாத்துக்குமே ஒரு வெற்றி வகையை சூடக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத நான் உறுதிப்படுத்துறேன். ஏன்னா சாதாரண நிலையில இருந்து இப்ப இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னா, நான் ஒவ்வொரு கிளாஸுக்கும் அந்த பணம் ஸ்பெண்ட் பண்றோம் அப்படிங்கறதை தாண்டி இந்த வகுப்புல நான் என்ன கத்துக்க போறேன், நான் என்ன அப்ளை பண்ண போறேன்னு சொல்லிட்டு என்னோட முயற்சியவும் என்னோட செயலையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணதுதான் காரணம். அதுக்கப்புறம் பிசினஸ் அன்னைக்கா ஒரு பிசினஸ்ல எந்த மாதிரி எல்லாம் டாக்டிக்ஸ் அப்ளை பண்ணணும், நான் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன், தடைகள் வருது, அந்த தடைகள்ல அப்ளை பண்ண போறோம், அந்த தடைகள் அல்ல, நான் பார்க்கும் கோணம் தவறு அப்படிங்கிற அந்த அணுகுமுறை தான் அங்கேயும் அண்ணா சொல்லி கொடுப்பாங்க. ஸோ பிசினஸ் அன்னைக்கியா நம்ம அட்டன் பண்ணும்போது அதுல நிறைய விஷயங்கள் இப்ப பிசினஸ் அன்னைக்கியாவை தான் வைராக்கியாவா மாத்திருக்காங்க. வைராக்கியால ஒரு கோல், நம்ம என்னவா ஆக போறோம் அப்படிங்கிற ஒரே ஒரு கோலை எடுத்து 9 மந்த் பயணிக்கிறோம். அந்த 9 மந்த்ல அந்த கோலை கொஞ்சம் கொஞ்சமா செதுக்கி கடைசியில அந்த கோல் இதாப்பா நீ அச்சீவ் பண்ணிக்க அப்படின்ற ஒரு அது எதுனாலும் ஓகே, பெருசா நம்ம திங்க் பண்றோம், சின்னதா ஏதோ ஒண்ணு, ஆனா மெயினா ஒரு கோலை எடுத்து நம்மளோட அணுகுமுறைகளை அப்ளை பண்றதுக்கு நம்மள கொஞ்சம் கொஞ்சமா ஆனா செதுக்கிடுவாங்க. சோ அது போக கடன்களை வெல்வோம் அப்படின்னு சொல்லிட்டு பயிற்சி இருக்குது. இந்த கடன்களை வெல்வோம் அப்படிங்கிறது ஸ்பெசிபிக்கா கடன் மட்டும் இருக்கு, கழுத்து நெரிக்கிற கடன் இருக்கு, எனக்கு படுத்தா தூக்கமே வர மாட்டேங்குது, கடன்காரனுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல, அந்த மாதிரி இருக்கிறவங்க கடன்களை வெல்வோம் அட்டன் பண்ணுங்க. அது அமௌண்ட்டும் ரொம்ப கம்மியா தான் அண்ணா பண்ணுவாங்க. அந்த கிளாஸ் அட்டன் பண்ணும்போது கடன்கள் நம்ம வெல்றதுக்கு நம்ம அந்த இடத்துல என்ன அணுகுமுறையை அப்ளை பண்ண போறோம் அப்படிங்கிற எல்லா விஷயத்திலயுமே அணுகுமுறைகள் மட்டும்தான் சொல்லி கொடுப்பாங்க. அந்த அணுகுமுறைகளை நம்ம அப்ளை பண்ணும்போது அதுல ரிசல்ட் நம்ம தானா எடுக்கிறது தெரியும். நான் கிட்டத்தட்ட 6 லட்ச ரூபாய் கடனை 1 இயர்ல நான் க்ளோஸ் பண்ணியிருக்கேன். அதையும் இந்த இடத்துல நான் பதிவு பண்ண விரும்புறேன். அதுக்கப்புறம் ட்ரீம் டு டிசைர். ட்ரீம்னா என்ன, நம்ம கோல்னா என்ன, ட்ரீம்னா என்ன, நம்ம லைஃப்னா என்ன, எதுலலாம் நம்ம கான்சியஸா இருக்கிறோம். அதாவது ஒரு கோல் அப்படின்னு சொன்னா ஸ்கிப் பண்ணிட்டு இந்த ஒரு கோல் வைக்கிறோம், அதை நம்ம இந்த டேட்டுக்குள்ள பண்ண, எக்ஸாம்பிள் 1 இயர்க்குள்ள பண்ணணும்னு நினைப்போம், பண்ண மாட்டோம். அப்ப என்ன ஆகும், சரி ஓகே இது நம்மளால முடியாது போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை விட அடுத்த லெவல் கம்மியா வேணா வச்சு பார்க்கலாம். இப்ப எக்ஸாம்பிள் 1 லேக் நான் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறோம், 1 இயர் வைக்கிறோம், அந்த 1 இயர்ல சம்பாதிக்க முடியல, நம்ம 50,000 தான் சம்பாதிக்கிறோம்னா சரி ஓகே ஒரு 60,000 வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கம்மி பண்ணுவோம். ஆனா அந்த மாதிரி இல்லாம 1 லேக் சம்பாதிக்கிறோம் அப்படின்னு சொன்னா அந்த அணுகுமுறைகள் 1 லேக் சம்பாதிக்கிறதுக்கு இன்னும் நம்மளை என்ன மேம்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளை இம்ப்ரூவ் பண்றதுக்கும் நம்மளோட ட்ரீமை டிசையரா மாத்தி அதை எப்படி அச்சீவ் பண்றதை பத்தி சொல்றதுதான் ட்ரீம் டு டிசையர். இது எல்லா வகுப்பையுமே நான் அட்டன் பண்ணி என்னைய நானே மேம்படுத்திக்கிறதுக்கு அந்த பயிற்சிகள் எல்லாத்துலயுமே நான் பயணிச்சு இன்னும் நான் என்ன மேம்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துலதான் இன்னும் நான் அண்ணாவோட பயணிச்சுட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி நீங்க 21 டேஸ் அட்டன் பண்ணவங்களா இருக்கலாம், இப்ப புதுசா வந்த நண்பர்களா இருக்கலாம். எல்லாத்துக்கும் ஒரே ஒரு ரெக்வஸ்ட் என்ன சொல்றேன் அப்படின்னு சொன்னா, இப்ப அண்ணா சொன்னது மாதிரி 3 நாட்கள் நம்ம ஒரு செய்தியை கேட்கும்போது அது செயலாதான் இருக்கும். அதாவது நல்ல ஐடியாவா தோணும், அதுவே 3 வாரம் பண்ணும்போது நல்ல முயற்சியா தெரியும், 3 மாசம் பண்ணும்போது அது ஒரு பழக்கமா மாறும், அதுவே 3 வருஷமா பண்ணும்போது அது ஒரு ஸ்கில்லா மாறும் அப்படிங்கிறது சத்தியமான உண்மை. அது என்னோட லைஃப்ல நான் அப்ளை பண்ணி அதுக்கான ரிசல்ட்டையும் நான் எடுத்திருக்கிறேன். இந்த வாய்ப்பு ஒரு சில பேர் இழுத்து வரப்பட்டிருக்கலாம், ஒரு சில பேர் அழைத்து வரப்பட்டிருக்கலாம், ஒரு சில பேர்
என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கலாம். ஆனால் இந்த கிளாஸுக்கு வரணும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா பெற்றோர்களுடைய ஆசீர்வாதமும் இந்த பிரபஞ்சத்தோட ஆசீர்வாதமும் நாம புண்ணியம் பண்ணியிருந்தா மட்டும்தான் இந்த கிளாஸை நம்ம முதல்ல அட்டன் பண்ண முடியும். அண்ணா பேசுறத காது கொடுத்து கேட்கறதுக்கோ அந்த வாய்ப்புகளை அதை அப்ளை பண்றதுக்கோ நமக்கு அந்த பாக்கியம் இருந்தா மட்டும்தான் பண்ண முடியும். இதை நான் என்னுடைய லைஃப்ல அப்ளை பண்ணதை வச்சு நான் சொல்றேன். ஸோ நீங்க எல்லாருக்கும் ஒரு ரெக்வஸ்ட், உங்களுக்கு என்ன தேவை இருக்கு அப்படிங்கிறத முதல்ல நீங்க பாருங்க. பேசிக்கா 5 பிரச்சனையுமே எனக்கு எப்படி அணுகுறதுனே தெரியல அப்படின்னு நினைக்கிறவங்க 21 டேஸ்ல ஜாயின் பண்ணி குறைஞ்சது 3 மாசம் நீங்க பயணம் செய்யும் போது அதுல நல்ல ஒரு ரிசல்ட் உங்களால கண்டிப்பா எடுக்க முடியும். 1 மாசம் பண்ணிட்டு நீங்க விட்டுட்டு அதுக்கப்புறம் என்னங்க ரிசல்ட்டே வரல அப்படின்னு சொன்னீங்கன்னா வாய்ப்பு இருக்காது. ஏன்னா நம்ம புதுசா ஒரு விஷயங்கள் கேட்கும்போது அந்த மனசு என்ன செய்யும்னா அலைப்பாயும், அதை கேட்கும், ஓகே ஆமா இதெல்லாம் இருக்குல்ல அப்படின்னு ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட போகும். அதுவே நீங்க 2வது மாசம் கேட்கும்போது ஆமால இது சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெஃபர் பண்ணோம். 3வது மாசம் பண்ணும்போதுதான் அது பழக்கமா மாறும். ஸோ நீங்க குறைஞ்சது ஒரு 3 மாசம் 21 டேஸ் அட்டன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்க நீடை செக் பண்ணுங்க. நமக்கு இப்ப என்ன தேவைப்படுது, இம்ப்ளிமெண்ட் பண்றதுல ஸ்ட்ரகிள் ஆகுதா அப்படின்னு சொன்னா நீங்க செயல்திறனுக்கு வாங்க. அங்க கண்டிப்பா இம்ப்ளிமெண்டேஷன் 6 மாசத்துல உங்களை ஃபுல்லாவே செதுக்கிடுவாங்க. அங்கே ஓகே எனக்கு செயல்திறன் எனக்கு அப்ளை பண்றதெல்லாம் பிரச்சனையே இல்லை, எனக்கு அந்த கோலை எப்படி அச்சீவ் பண்றதுன்னு தான் தெரியல, கோலை அச்சீவ் பண்றதையோ இதுதான் என் கோலு என்னோட ஃபோக்கஸ் இதுதான் அப்படின்னு சொல்லி என்னால வைக்க முடியல, அந்த கவனச்சிதறவு ஏற்படுது, எனக்கு எப்படி ஃபிக்ஸ் பண்றதுன்னு தெரியலன்னு நினைக்கிறவங்க வைராக்கியம் ஆவாங்க. கடன்கள் அதிகமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க மாசம் கண்டிப்பா அண்ணா இந்த 21 டேஸ் நடந்துட்டு இருக்கும்போதே பேரலரா கடன்களை வெல்வமும் ட்ரீம் டு டிசைரும் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதையும் அட்டன் பண்ணுங்க. அட்டன் பண்ணி உங்களோட லைஃப்ல நீங்க ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கைய எப்படி வாழலாம் அப்படிங்கிறத இங்க கண்டிப்பா இந்த தளம் உங்களுக்கான ஹாப்பினஸ, உங்களுக்கான இண்டிபெண்டன்ட்ட, உங்களுக்கான சுதந்திரத்தை கண்டிப்பா அண்ணாவோட பயிற்சி கண்டிப்பா கொடுக்கும். நான் அந்த இண்டிபெண்டன்ட்ல தான் வாழ்ந்துட்டு இருக்கேன், ஒரு ஹாப்பினஸ்ல தான் இருக்கிறேன். நிறைய சவால்கள் சேலஞ்ச் எல்லாத்தையும் பிரேக் பண்ணிட்டு தான் இருக்கேன். இன்னும் நான் கத்துட்டு இருக்கேன், இன்னும் என்னை நான் செதுக்கிட்டு இருக்கேன். ஸோ இங்க இருக்கிற எல்லாத்துக்கும் கொடான கோடி நன்றிகள். பேச அலோவ் பண்ண அண்ணாவுக்கு நன்றி. என்னோட ரெக்வஸ்ட், இந்த இடத்துக்கு வந்தோம் கேட்டோம் போனோம்னு இல்லாம நாம நம்ம லைஃப்ல என்ன இருக்கு என்ன இல்லை, என்ன பிரச்சனை, என்ன சால்வ் பண்ண போறோம், நம்மளால என்ன பண்ண முடியுன்றதை யோசிச்சு எந்த வகுப்பு உங்களுக்கு தேவைப்படுதோ அந்த வகுப்புல நீங்க பயணம் செஞ்சு உங்க வாழ்க்கையில வெற்றி பெற என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன், வாழ்க வலிப்புடன். தேங்க்யூண்ணா. நன்றி 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 நன்றிங்க. இன்றைய வகுப்புல நான் பேசின சப்ஜெக்ட்ல உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்குங்களா, சந்தேகம் இருக்குங்களா? நான் இன்னைக்கு சில விஷயங்களை கொடுத்துருக்கேன். பர்செப்ஷனல் அவேர்னஸ்ன்னு ஒண்ணு கொடுத்தேன். அதே மாதிரி உங்களுடைய உணர்வு அறிவுன்னு சொல்லக்கூடிய உள்ளுணர்வை நீங்க கவனிக்கிறதுக்கு டெலிபரேட் திங்கிங் அப்படிங்கிறது ஒன்று அவசியம் அப்படின்னு சொன்னேன். அந்த டெலிபரேட் திங்கிங்க்கு முன்னாடி நிலையில உள்ளுணர்வை நீங்கள் கவனிக்கும் போது அது 3 நாள் பண்றீங்களா, 3 வாரம் பண்றீங்களா, 3 மாசம் பண்றீங்களா, 3 வருஷம் பண்றீங்களாங்கிறத பத்தி நம்ம பேசணும். அட்டென்ஷனல் பிளிங்க்ஸை பத்தி நம்ம பேசணும். ஓவராலா ஒரு நட்ஷெல்ல சொல்லணும்னா உங்களுடைய தாட்டு, உங்களுடைய எண்ணங்கள் தான் செயலாக மாறுகிறது. அந்த ஒவ்வொரு எண்ணத்துக்கும் இடைப்பட்ட இடைவெளியில உங்களுடைய கவனம் தான் உங்களுடைய உள்ளுணர்வாக வெளிப்படுகிறது. அந்த உள்ளுணர்வை நீங்கள் கவனிப்பதற்கும் செயல்படுத்துவதற்கும் அதிகாலையில நீங்கள் எந்திரிக்கும் போது அது ரொம்ப இம்பாக்டபுளா இருக்குது. அது பழக்கமாக மாறுற வரைக்கும் தான். பர்மனண்டா நான் அதை செய்யணுமா, அது உங்க விருப்பம். ஆனா அது பழக்கமா மாறிட்டா உங்க வாழ்வே தவமாக மாறிவிடும். அதனால இந்த நான் பேசின சப்ஜெக்ட்ல உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா நீங்க கேட்கலாங்க. ஐ வுட் லைக் டு இன்வைட் கொஸ்டின்ஸ். கொஞ்சம் கேள்விகளை பத்தி நான் கொஞ்சம் நிறைய பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன். கேள்வியில இருந்தா நீங்க கேட்கலாம். ஏன்னா கேள்வி கேட்டு ஞானம் பெறும்போது நல்ல தெளிவு கிடைக்கும். கேள்வியில இருந்தா கேட்கலாங்க. சரி, கேள்விகள் இல்லைன்னா ஏதாவது நம்மளுடைய பயனாளிகள் உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் 21 டேஸ் அட்டன் பண்ணி உங்கள் வாழ்க்கையில என்ன மாற்றங்கள் நிகழ்ந்ததுங்கிற ரொம்ப ஷார்ட்டா ஒரு நட்ஷெல்ல உங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளப்படி நான் ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறேன். யாராவது பெனிஃபிஷியரிஸ் பேசணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க பேசலாம்.
எல்லாரும் எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கணுங்கிறதுக்காக காத்துருக்கா. இப்ப ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காரு. வாங்க பிரதர், பேசுங்க கிஷோர். வணக்கம் பிரதர். வணக்கம் வணக்கம். ஒரே நிமிஷத்துல முடிச்சிடுறேங்க. பேசுங்க சிஸ்டர், பேசுங்க. வணக்கம் பிரதர், என் பேர் மகேஸ்வரி. நான் அவினாசில இருந்து பேசுறேன். நான் வந்து இந்த 21 நாள் வகுப்பை தொடர்ந்து 11 மாசம் அட்டன் பண்ணியிருக்கேன். அதை தொடர்ந்து ட்ரீம் டு டிசைனர், அதுக்கப்புறம் கடல்களை வெல்வோம் அப்படிங்கிற ஒரு பயிற்சி, அதுக்கப்புறம் பிரம்ம ஞானம் அந்த பயிற்சியும் தொடர்ந்து எடுத்திருக்கேன். அதுக்கு அடுத்தது இப்ப நமக்குள் ஒருவன் அப்படிங்கறதுல 3வது மாசம் பயிற்சி போயிட்டு இருக்குது. பட் இந்த பயிற்சி எடுத்ததுக்கு அப்புறம் முதல்லலாம் அலாரம் அடிச்சாதான் எந்திரிப்போம். இப்பெல்லாம் டான்னு 3:15 யாரோ எழுப்பி விடுற ஸ்டேஜ்ல இருக்கு எங்களோட நிலைமை. இது வந்து எங்களுடைய மிகப்பெரிய மாற்றம். குடும்பத்திலயும் அப்படிதான். சில உறவுகளை எப்படி பேலன்ஸ் பண்றது அப்படிங்கறதுல நிறைய விஷயங்கள் தெரியாம இருந்துச்சு. இப்பெல்லாம் எல்லாத்தையும் ஹேர்ஃபுல்லா ரொம்ப சீக்கிரமா ஹேண்டில் பண்றதுக்கு நிறைய கத்துக்கிட்டோம். அதே மாதிரி என் பொண்ணுகளும் நிறைய விஷயங்கள கத்துக்கிட்டாங்க. என்னோட ஒரு 16 வருஷம் ஒரு இடத்தோட பிரச்சனை எப்படி அதை தீர்க்கறதுன்னு தெரியாம நான் ரொம்ப அலைஞ்சிட்டு இருந்தேன். குறைஞ்சது ஒரு 4-5 வருஷமா தேடிட்டு இருந்தேன். இந்த பயிற்சியில நான் சொல்லி கொடுத்த அந்த தியானத்தை கொஞ்சம் அதிகமா கரெக்டா பண்ணது நானாதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னோட பிரச்சனைகள் அந்த அளவுக்கு அதிகம். என்ன பண்றதுன்னு தெரியல, எந்த வழியில அதை தீர்க்கறதுன்னு தெரியல. பட் அது தீர்வோட கடைசி எண்டுல வந்து நிக்குது. ஒரு 95% அளவுக்கு நான் கொண்டு வந்துட்டேன் அந்த பிரச்சனைய. இதே இதுல எங்க அம்மாவும் சும்மா ஒரு நான் போட்டோ வாங்கினேன், குருவோட போட்டோவை எங்க அம்மா வீட்டுல மாட்டிட்டு தான் வந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாசம் இருக்கும் நான் மாட்டிட்டு வந்து. எங்க அம்மாக்கு எழுத படிக்க தெரியாது. ஒண்ணு மட்டும் தான் சொல்லிட்டு வந்தேன். தூங்கும் போது எங்க குருவை பார்த்துட்டு தூங்கணும், கண்ணை முழிக்கும் போது எங்க குருவை பார்த்துட்டு ஒரு வணக்கம் போட்டு எந்திரிச்சு வாமான்னு மட்டும்தான் சொல்லி கொடுத்தேன். இன்னைக்கு எங்க அம்மா என்கிட்ட பொறுமையா பேசுது, நிதானமா பேசுது. இதுதான் ஒரு பெரிய ஆச்சரியம் பிரதர். என்னால இதை மட்டும் ஜீரணிக்கவே முடியல. நாங்கெல்லாம் பயிற்சி எடுத்திருக்கோம், ஆனா எங்க அம்மாவுக்கு உங்களை தெரியும், நான் பயிற்சி எடுக்கும் போதெல்லாம் நிறைய டைம் எங்க கூட இருந்திருக்கு, நான் சொல்லியிருக்கேன். ஆனா இது வந்து ஒரு பெரிய ஆச்சரியம். எங்க அம்மா அவ்வளோ டென்ஷன் ஆகும். இப்பெல்லாம் டென்ஷன் ஆகிறது இல்ல. சரி சாமி விடு பாத்துக்கலாம், அவங்க அப்படித்தான் அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு மாறிடுச்சு. முதல்ல எங்க அம்மா தான் நிறைய டார்ச்சர் பண்ண என்னைய. ஆனா அது ஒரு பெரிய ஒரு இடத்துல இருந்து என்னை காப்பாத்திருக்கிறீங்க நீங்க. உண்மையிலுமே உங்களுக்கு வந்து நிறைய நன்றி சொல்லணும். மத்த எங்க குடும்பமே நிறைய நன்றிகள் சொல்லணும். அது போக 1 to 1ல நானும் எங்க வீட்டுக்காரும் போயிட்டு வந்ததுல இருந்து குடும்பத்திலயும் நிறைய விஷயங்கள்ல அவரு புரிஞ்சுக்கிறாரு, நிறைய தன்மைகளை புரிஞ்சுக்கிறாரு. இப்பவும் கிளாஸ் அட்டன் பண்ணும்போது சமைச்சிட்டே தான் அட்டன் பண்ணிட்டு இருந்தேன். எந்திரிச்சாரு, வந்தாரு, ஆரம்பிச்சிட்டீங்களா மறுபடியும் அப்படின்னு கேட்பாரு. ஏன்னா முதல்ல 21 நாள் எல்லா நாளும் அட்டன் பண்ணிட்டு இருந்தோம். இப்ப ஃபர்ஸ்ட் நாள் மட்டும் தான் அட்டன் பண்றோம். இதுக்கப்புறம் நேரடி பயிற்சியில இன்னும் அடுத்த கட்ட நேரடி பயிற்சியில நேரா சந்திக்கணும்னு என்னோட ஆசை. நேரடி தீட்சை வாங்கணுங்கிறது என்னோட ரொம்ப நாள் தான் ஆசை. அதுக்கப்புறம் அந்த நமக்குள் ஒருவன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கு அடுத்தது நான் ஒரு ஹெர்பல் லைஃப் டைம்ஸ்னு 2 பிசினஸ்ல ஆரம்பத்துல இருந்து இருந்திருக்கேன். அதை கொஞ்சம் ஸ்லோவா வச்சிருந்தேன். பட் இந்த 1ஆம் தேதி நாளையில இருந்து அதை கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணி அந்த பிசினஸ்லயும் கொஞ்சம் சரி பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். உங்களுக்கு கோடான கோடி நன்றி சொல்லணுங்க பிரதர். ஒரு மொத்த குடும்பத்தையும் நீங்க வந்து சுத்தமா திசை திருப்பறதுக்கு உங்களால மட்டும்தான் முடியும். இதுக்கு முன்னாடி ஃபீட்பேக் கொடுக்கறவங்க எல்லாம் சொல்லுவாங்க, எனக்கு கலைச்செல்வி சிஸ்டர் ரொம்ப பிடிக்கும். அவங்க வார்த்தைக்கு சொல்லிட்டே இருப்பாங்க, எங்க பிரதர் தான் எல்லாமே பண்ணுவாருன்னு. நான் உங்களை கவனிச்சது இல்ல, அந்த சிஸ்டரை மட்டும் இப்படியே பார்ப்பேன், இவங்க சொல்றது நிஜமா இருக்குமா அப்படின்ட்டு. பட் அந்த சொல்ற இடத்துல நான் இருக்கேங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பிளஸ்ங்க பிரதர். உண்மையிலுமே நன்றி, ரொம்ப நிறைய நன்றி சொல்லணும். சிஸ்டர், நீங்க உங்க அம்மா கிட்ட மாற்றம் எப்படி வந்ததுங்கிற கேள்விக்கு நான் கொஞ்சம் பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன். சொல்லலாமா? சொல்லுங்க பிரதர். இந்த போட்டோவை மாத்தினா எங்க அம்மா சரியாயிருவாங்கன்னு நினைச்சீங்கல்ல, அந்த எண்ணம், அதனாலதான் மாற்றம் வந்துச்சு. என் போட்டோனால இல்ல. சரி சரிங்க. இல்ல சித்தர் போட்டோ வரும்போது எனக்கு தான் ரொம்ப நாள் கழிச்சு வந்துச்சு. அது ஒரு பெரிய, ஆனா அம்மா டெய்லியும் பாக்குறங்காட்டி ஒரு சில விஷயங்கள் மாற்றங்களை நீங்க அந்த எண்ணத்தை ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறீங்களா, இதனால இந்த பிரச்சனை சரியாயிரும்னு நீங்க பிலீவ் பண்றீங்க இல்லையா, அந்த தாட் தான் இம்பாக்ட் ஏற்படுது. ஆனால் இதற்கு பின்னாடி குருவின் அருள் உண்டு. நானுமே உங்களை மாதிரி ஒரு பயனாளி தான்.
அனைத்துக்கும் காரணம் அவர் தான். எங்க அம்மா சத்தியமா எனக்கு ஒண்ணும் தெரியாதுங்க, எல்லாமே அவங்க தான். பிரதர், நாங்க இதை கேட்டு கேட்டு எங்களுக்கு ரொம்ப பழகிருச்சு. என்னங்க, நாங்க நம்பிக்கிறோங்க பிரதர் எல்லாத்தையுமே. ஓகேங்களா? நீங்க குருவா கிடைச்சதுக்கு நாங்க ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஸ்டேஜ்ல நாங்க ஒரு சில புண்ணியங்களை பண்ணியிருப்போம்னு நினைக்கிறோம். நன்றிங்க. தாய் இன்னிமே தந்தையரோட இந்த மாசம் வர அவங்களுக்கு இன்னும் நிறைய கிஃப்ட். நாங்கெல்லாம் கத்துக்கும் போது கொஞ்சம் கம்மியா தான் இருந்துச்சு. இப்ப நிறைய கொடுக்குறாரு 21 நாள் பயிற்சியில. நேரடி பயிற்சி முடிச்சிட்டு வந்து அடுத்ததும் நாங்க 21 நாள் அட்டன் பண்ணணும் அப்படின்ட்டு வாங்க என்ன தோட்டம். வாங்க. நன்றி நன்றிங்க பிரதர், நன்றி. நன்றி. எஸ் கிஷோர். இனிமையான மாலை வணக்கம் சார். வணக்கம் பிரதர். சார் 21 நாள் அற்புதங்கள் அருமையா இருக்கு சார். 2 செஷன் முடிச்சிட்டேன். இப்ப 3வது செஷனும் கலந்துக்க போறேன் சார். இந்த 2 செஷன்லயும் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கு. நிறைய நேரத்துல எங்க அம்மாட்ட கோவப்படுவேன். அது நீங்க சொன்ன ஒரு சில வார்த்தைகள் என்னை ரொம்ப பாதிச்சுதுங்க. ஒரு சின்ன குழந்தை போலதான் அவங்க பாத்துக்கணும். 73 வயசு ஒரு அம்மா உங்களுக்கு இருக்குன்னா அது பெரிய பாக்கியம் அப்படின்னு சொன்னீங்க சார். அது லாஸ்ட் வீக்ல ஒரு சின்ன விஷயம் தான், அது பெரிய இதுவா மாறினது. அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், என்னுடைய கோபம் இல்லாம அதை அப்படியே ரொம்ப சால்வ் பண்ணும் சார். இதெல்லாம் உங்களுடைய பேச்சினாலையும் உங்களுடைய ஆசீர்வாதத்துல இருந்தா அது முடிஞ்சது. இந்த கோபம் மட்டும் இல்ல, இந்த 21 நாள் அற்புதங்கள் பாத்தீங்கன்னா கலந்துக்கிறவங்க எல்லாத்துக்கும் நல்ல ஒரு ஃபீச்சர் இருக்குங்கிறது நல்ல அருமையா தெரிஞ்சுட்டேன் சார். இதுல பாத்தீங்கன்னா இப்ப புதுசா வரவங்களுக்கு என்னுடைய தகவல் என்னன்னா, இந்த 21 நாள்ல கட்டாயம் அவசியம் பாருங்க. பணத்தை பத்தி நினைக்காதீங்க. இது பணம் ஒரு பெரிய விஷயமே இல்ல. ஒரு மாசத்துக்கு ரீசார்ஜ் பண்ணா கூட 240 ரூபா ஒரு மொபைலுக்கு. ஒரு வீட்டுல பாத்தீங்கன்னா 3-4 மொபைலுக்கு ரீசார்ஜ் பண்றீங்க. ஒரு சினிமாவுக்கு போனீங்கன்னா கூட ஒரு 200 ரூபா 300 ரூபா ஒரு டிக்கெட் போட்டு பாக்குறீங்க. நியூஸ் டிவி சேனல் பாக்குறீங்க. கரண்ட் இன்னைக்கு எவ்வளவு ஏறிடுச்சு. இதெல்லாம் தாண்டி உங்களுடைய லைஃப்ல சேஞ்ச் வேணும், நம்ம லைஃப் நம்ம நினைச்சதை விட அற்புதமா அடையணும் அப்படின்னா இந்த செஷன் கண்டிப்பா எல்லாரும் அவசியம் பாருங்க. நல்ல லைஃப் சேஞ்ச் கிடைக்குங்க. மிக்க நன்றி சார். நன்றி நன்றி பிரதர். நன்றி நன்றி. உங்களுடைய உணர்வு பகிர்தலுக்கு நன்றி. நன்றிங்க. வேற யாரும் பேச விரும்புறீங்களா? கேள்வி கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் நாகேந்திரன். என்னோட அனுபவம் கொஞ்சம் பகிர்ந்து. அனைவருக்கும் வணக்கங்க. என் பேர் நாகேந்திரன். நான் ஒரு 7 காலங்களாக பயணிட்டு இருக்கேன் நம்ம 21 டேஸ்ல. இதுல நான் கத்துக்கிட்டது என்னன்னா, நிறைய விஷயங்கள். அதாவது இந்த 7 மாத காலங்கள்ல எப்ப நான் 20 டேஸ் அட்டன் பண்ணமோ பார்க்குற விஷயங்கள்லாம் பார்க்குற அந்த மனிதர்கள் எல்லாமே ஒரு நல்ல விஷயம் இருந்துச்சு. அதாவது நெகட்டிவா வாழ்ந்துட்டு இந்த 21 டேஸ் அட்டன் பண்ணி பாசிட்டிவா நம்ம மனசுல ஒன்னொன்னா திங்க் பண்ண நம்ம நடக்கிறதுமே பாசிட்டிவா தான் நடக்குது. அது ஒரு கண்கூடாக பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம சிஸ்டர் பேசினாங்க, பானுபியா சிஸ்டர் எல்லாம் கோல் செட்டிங் எல்லாத்தையும் பேசிட்டாங்க. நான் இப்ப ஷார்ட்டா இந்த ஆரோக்கியத்தை மட்டும் பேசுறேன். அந்த காலையில ஏன் அந்த 4 மணிக்கு நம்ம எந்திரிக்கணும், 4 மணிக்கு 3:30 எந்திரிச்சு நம்ம குளிச்சு உட்காரணும் அப்படின்ட்டு எனக்கு அந்த திங்கிங் தோணுச்சு ஸ்டார்டிங்ல. இப்ப அது என்ன நடக்குது, அந்த பிரம்ம முகூர்த்தம் ஷார்ட்டை கேட்கிறப்ப சொல்லியிருந்தாங்க. அதை பத்தி நானும் சொல்லிடுறேன். இந்த பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிக்கிறதுனால என்ன நடக்குது அப்படின்னா, பிரம்ம முகூர்த்தம்ன்றது பிரம்மம்னா அந்த வளர்றது ஒரு மாற்றம். மாற்றத்துக்கு பேர் தான் பிரம்மம். முகூர்த்தன்றது அவகாசம். நம்ம நாளையே நம்ம காலத்தை நேரத்தை எடுத்துக்கலாம். அதை அப்ப அந்த 3:20 இருந்து காலையில சூரிய உதயத்துக்கு முன்னாடி அந்த வரைக்குமே பிரம்ம முகூர்த்தம் நம்ம கவுண்ட் பண்ணி அதை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அந்த நேரத்துலதான் நம்ம தாவரங்கள்ல வளர்ச்சி அடைகிறது, நம்ம உடம்புல நகங்கள், நம்ம உடம்புல முடி வளருது, எல்லாமே அந்த நேரத்துல வருது. இன்னொன்னு நம்ம உடம்புல இருக்க செல்லு அது அழிஞ்சு புது செல்லு உருவாகுது அந்த டயத்துல உருவாகுது. ஸோ அந்த நேரத்துல 4 மணிக்கு அந்த கிரியா அந்த பயிற்சி, இப்போ நம்ம ஆல்ரெடி 21 டேஸ் சட்டம் பண்ணது தெரியாதுல, புதுசா வந்தவங்க தெரியாது. அந்த கிரியான ஒரு பயிற்சி யோகா பயிற்சி பண்ணுவாங்க. அப்ப பண்றப்ப நம்ம உடம்புல நம்மள அறியாமே அந்த 7 சக்கராஸ் ஆக்டிவேட் பண்ணுவாங்க. அந்த இதுலயே அந்த வாசங்கள்லாம் இருக்கும். அந்த 7 சக்கராஸ் ஆக்டிவேட் ஆக ஆக நம்மள அறியாம ஒவ்வொரு விஷயங்களும், அதாவது பண பிரச்சனை, உறவு பிரச்சனை, இது எல்லாமே அந்த 7 சக்கரங்களும் அடங்கியிருக்கும். அது ஆட்டோமேட்டிக்கா சேஞ்சஸ் ஆயிடுச்சு. ஸோ நல்லா ஹெல்த்தி. இப்போ 7 மந்த்ஸாக எழுந்திரிச்சிருக்கோம். நல்லா ஹெல்த்தியா இருக்கு, உடம்பு நல்லா ஆக்டிவாகவும் இருக்கு. அதுலயே 70% ஆரோக்கியம் கிடைச்சிருச்சு. மிச்சம் 30% நம்ம கிளாஸ்ல அட்டன் பண்ணி போறதுக்காக அந்த 70% எந்திரிக்கனாலே வந்ததுனால அந்த காலையில எந்திரிக்கிற நல்ல பழக்கங்கள் இருக்கு. இப்போ நான் ஒரு 7 கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம்
ஒரு நேர்முக பயிற்சி அட்டன் பண்ணோம் கொடைக்கானல்ல. அந்த நேர்முக பயிற்சி வந்துட்டு 3 நாள் கிளாஸ்ல வந்து நிறைய விஷயங்கள் வந்து கத்துக்கிட்டோம். அதாவது நேரடியா இப்ப நம்ம ஆன்லைன்ல வந்து தீட்சை வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். அது நேரடியா வந்து தீட்சை வாங்குறப்ப அந்த உணவுபூர்வமா நம்மளுக்குள்ள என்ன நடக்குது அப்படின்றத வந்து உணர்ந்தோம் ஃபர்ஸ்ட். நான் எதுவுமே ஆக்சுவலி முன்னாடி நம்பிக்கை எனக்கு இருக்காது, எதுவுமே நம்ப மாட்டேன். ஆனா இந்த விஷயங்களை வந்து நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டனால நம்பிட்டோம். அதே மாதிரி இப்ப இயற்கையோட ஒத்து போற வந்து அந்த நேரடி பயிற்சியில வந்து ஒரு பஞ்சபூதங்களோட எப்படி நம்ம ஒத்து போறது அப்படின்ற ஒரு கிளியரான ஒரு விசன் கிடைச்சிச்சு. அந்த விசனை வந்து இப்போ மென்ஷன் பண்ணி நம்ம லைஃப்ல வந்து அப்ளை பண்ணி பாக்குறப்ப அந்த இயற்கையோட ஒத்து போறப்ப நம்மளுக்கு எல்லாமே நல்லதுதான் நடக்குது. இயற்கையோட சேர்ந்து போறப்ப நல்லது நடக்குது. அதை நான் உணவுபூர்வமே உணர்றேன். அது என்னோட உணர்வை தான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். அதே மாதிரி வைராக்கியான ஒரு நிகழ்ச்சி ஒரு ஒரு 9 காலங்கள் வந்து சார்ட்ட பயணிச்சு இப்போ இன்னும் ஒரு 2 மாசம் பாக்கி இருக்கு. அதுல வந்து ஏகப்பட்ட விஷயங்களை வந்து கத்துக்கிட்டோம். கோல் செட்டிங் லைஃப்ல எப்படி வாழ்றது எல்லாம் இதை பத்தி நிறைய விஷயங்கள் வந்து கத்துக்கிட்டோம். அது ஒரு நம்ம மனசுக்குள்ள மனிதனுக்கு என்ன நம்மளோட திறமைகளை என்னான்னு தெரியாம வாழ்ந்துக்கப்போ உனக்குள்ள இந்த திறமை இருக்குன்னு ஒரு சுட்டி காமிச்சு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பிறப்பி நோக்கம் இருக்கு. நீங்க இந்த தொழில் பண்ணலாம், நீங்க என்ன பண்ணலாம், எப்படி பண்ணலாம், எல்லாத்தையும் விட இருக்க மாதிரி எந்த ஒரு கேள்விக்குமே பதில் இருந்துக்கே ஆகும் சார்ட்ட. அதனால வந்து எங்களுக்கு ஒரு பூஸ்டாவே இருக்கு. அதனால இப்போ ஒரு லைஃப் ஸ்டைல் மென்டராகவே நான் ஜாயின் பண்ணியிருக்கோம். ஜாயின் பண்ணி இப்போ 18 மாச காலங்களை வந்து சாரோட பயணிக்க போறோம். இப்போ 3 மாசம் முடிஞ்சிருச்சு. ஸோ நல்ல வாய்ப்பா இருந்துச்சு. லைஃப்ல வந்து நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. அதே மாதிரி நீங்களும் பயனடைங்க. 21 நாளுன்றது ஒரு பெரிய விஷயமா தெரியாது. ஆனா இதுல நிறைய விஷயங்கள் வந்து நீங்க அட்டன் பண்ண மாதிரி நிறைய விஷயங்கள் கிடைக்கின்ற ஒரு நம்பிக்கை. அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வெளிப்படும். நன்றி சார். நன்றி 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 நாயகன், நன்றி. வேற எதுவும் கேள்விகள் இருக்குங்களா? வேற எதுவும் பகிர்தல் இருக்குங்களா? வேற யாருக்கும் பகிர்தல் எதுவும் இருக்குங்களா? சரி, மகிழ்ச்சிங்க. இது சம்பந்தமான கேள்விகளோ அல்லது சந்தேகங்களோ ஏதாவது இருந்ததுன்னா நம்மளுடைய ஞானசஞ்சீவன குருகுலத்தினுடைய ரிலேஷன்ஷிப் மேனேஜர் திருமதி கவிதா மோகன் அவர்களை தொடர்பு கொள்ளலாம். அவங்களுடைய தொலைபேசி எண் சாட் பாக்ஸ்ல கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வகுப்பு முழுக்க முழுக்க உங்களுடைய வாழ்வில் உங்களுடைய வளர்ச்சியை நீங்கள் உறுதி செய்வதற்குண்டான சிந்தனைகளை ஆழமாக விதைக்கக்கூடிய ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. அவசியம் நீங்கள் இதை அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். நன்றிங்க. எல்லாம் வல்ல இயற்கை, எல்லாம் வல்ல பிரபஞ்சம் உங்களுக்கு எல்லா வளங்களையும் கொடுத்து 16 செல்வமும் பெற்று பெருவாழ்வு வாழ குருவின் பாதம் தொட்ட பிரார்த்தனை முன்வைக்கிறேங்க. உங்கள் அனைவரினுடைய நியாயமான நேர்மையான எண்ணங்களும் ஆசைகளும் செயற்கூடட்டும் செயற்கூடட்டும் செயற்கூடட்டும். வாழ்க வளமுடனும் வாழ்க விழிப்புடனும். நன்றிங்க. விரைவாக உங்களை அக்டோபர் 3ஆம் தேதி அதிகாலை 4 மணிக்கு வகுப்பு சந்திக்கிறேன். நன்றி. நன்றி. நேர பயிற்சி மட்டும்